لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, 6வது நாளாக நாங்கள் குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட, நிக்காஹுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பேசிக்கொண்டு வாரோம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாள் எங்களுக்கு இருக்கிற தலையங்கம் குடும்ப வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக் கொள்றது, குடும்ப வாழ்க்கை எப்படி பாதுகாத்துக் கொள்றது. நான் நேற்று சொன்னேன், உங்களோட சுவர்க்கத்தையும் நரகத்தையும் முடிவு செய்யக்கூடிய இடமாக எதிர்க்கும் உங்களோட வீடு. நான் நேற்று கூட ஞாபகப்படுத்தினேன் 4-5 வகையான குடும்பங்களை பத்தி. அதுல 3 வகையான குடும்ப வாழ்க்கைகள் மோசமானது, பாரதூரமானது. கடைசியாக 4வது சொன்னேன், கணவனும் நல்லவர்கள், மனைவியும் நல்லவள், அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணி கொண்டவங்க. அதுக்கு பிறகு சொன்னேன், கணவன் இல்லாத சிங்கிள் மதர்ஸ் உடைய குடும்பம், அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய பொறுப்பு, இது சம்பந்தமாக நான் பேசினேன். அதுல பெண்களுடைய வலிமை, பெண்கள் எவ்வளவு தைரியசாலிகள், பெண்கள் எவ்வளவு தைரியசாலிகள். ஒரு வாதம் இருக்குது, ஆண்கள் கட்சுடையவங்களா பெண்கள் கட்சுடையவங்களான்னு சொல்லி. ஒரு ஆண் மனதைரியம் கொண்டவரா அல்லது ஒரு பெண் மனதைரியம் கொண்டவளா என்று சொல்லி ஒரு வாதம் இருக்குது. அந்த வாதத்துடைய யதார்த்தம் என்னன்னு சொன்னால், ஆண் என்பவனை விடவும் ஒரு பெண் என்பவள் மிகவும் திடகாத்திரம் கொண்டவள். அதனால வாழ்க்கை பூராக பார்க்கணும், உலகத்தில் எத்தனையோ மகான்களை உருவாக்கியவர்கள் பெண்கள் தான். எத்தனையோ மகான்கள் உருவாக்கியவர்கள் பெண்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வாப்பா பிறக்க முந்திய மௌத்து. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா பத்தி வந்திக்குது, வாப்பா பத்தி எங்கேயுமே குர்ஆன்ல சொல்லப்பட்டில்ல. யார பத்தி? மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய யார பத்தி? உம்மா பத்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா பத்தி குர்ஆன்ல இருக்குது. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட உம்மா 27 வயசுல ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டாங்க, புள்ளக்காண்டி வாழ்ந்தாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாரும் யாரு? வாப்பவால் உம்மவால வளர்த்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அதுல பெரிய ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. அதனால வலிமை படைத்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு கேட்டால் யாரு? பெண்கள் தான். அல்லாஹ் எல்லாருக்கும் ஆபியத்தான வாழ்க்கை நசீபாக்கணும். கணவன் மௌத்தானா மனைவி தனியே வாழ்ந்து கொள்வாள். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பத்தினித்தனமா வாழ்றாங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்றாங்க. நாளை கியாமத்தில் நபியோட போய்த்து சுவர்க்கத்துடைய கதவை திறப்பாங்க. ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி வாழ இயலாது. கணவன் மனைவி மௌத்தானா சில சந்தர்ப்பங்கள்ல அன்றைக்கினாலே பொன்பாக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அன்றைக்கினாலே பொன்பாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது யதார்த்தம், அப்படித்தான். அதனால தாய் என்பவள் மிகவும் ஒரு உறுதியான சொத்து. அது தாய்மை. அதனால தான் 5வது குடும்ப கட்டமைப்பு சிங்கிள் மதர்ஸால
உருவாக்கப்பட்ட நடாத்தப்படக்கூடிய மேனேஜ் பண்ணப்படக்கூடிய என்ன குடும்பம். அதனால எத்தனையோ அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமுஃபர் பிதாத்தி தீன், ஒரு தீனுடைய பெண்ணை முடிச்சு வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. சரிதானே? ரைட். அப்ப குடும்பங்கள் சிறைவுண்டு போகாம நான் சில கருத்துக்களை பதிவு செய்யறேன், கேட்டுக்கோங்க. ஊருடைய பேர் நான் சொல்ல விரும்பல, பொறுப்போட சொல்றேன். சென்ற 2022 நாங்க இருக்கிற 23 ஆயுது 23 தான் 22 எடுத்த ஒரு சர்வேயர் உண்டு. 10 மாசத்தேடு சர்வேயர் உண்டு. எத்தனை மாசம்? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரைக்கும் கிட்டத்தட்ட 45,000 மக்கள் வாழக்கூடிய, முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு சர்வேயர் ஒன்று செஞ்சாங்க. 10 மாசத்தே உள்ளுக்கு 320 நிக்காஹ் பதிவாகிக்குது. எத்தனை நிக்காஹ்? 320 நிக்காஹ் பதிவாகிக்குது. எத்தனை நிக்காஹ் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிக்கும்? நீங்க சொன்ன சொக்காதீங்க. 120. 320 புள்ள பிறந்திருந்தா 120 புள்ள மௌத்தான மாதிரி. பிறந்த புள்ள மௌத்தாக இல்ல. அதுவும் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதா? கேஸ் பெண்டிங் உள்ளது வேற. ஒபிஷியலாக சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், குடும்ப வாழ்க்கையில நீங்க ஃபெயில் அதுக்கு அங்கே சக்சஸ் ஆகல. உங்களுக்கு உலகத்தில் ஆரம்பத்தில் முதல் நாள் சொன்னேன், தனி மனித வாழ்க்கை என்ற அல்லாஹ் சொல்லவே இல்லை குர்ஆன்ல. குடும்பத்தை தெரியும், குடும்ப வாழ்க்கை. ஏன்னா நான் ஒரு மகன், எனக்கு வாப்ப இல்லைன்னு யாருக்கும் சொல்லலாம், எனக்கு உண்மை இல்லைன்னு யாருக்கும் சொல்லலாம். அப்ப இப்ப நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, டிவோர்ஸ் என்பது, விவாகரத்து, குடும்பங்கள் விட்டு பிரியர் என்பது மிக மோசமான ஒரு பாவம் அல்ல, ஒரு கர்மம். ஆனா அது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பானது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியது. அப்கலுல் ஹவாலி ஹலாலி இலல்லாஹி ஹலால், ஆனா அல்லாஹ்வுக்கு சரியான கோபம் அது. நான் இன்றைக்கு படிச்சோம்னா 2 சைட்ல படிப்போம். ஒன்று, டிவோர்ஸ் என்பது நடக்கக்கூடாது, அதுக்கு இஸ்லாம் மிச்சம் பெரியஸ் வச்சுக்குது. என்ன வச்சுக்குது? பெரியஸ். நீங்க ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கு போறோம்னா எத்தனையோ என்ன செக் பாயிண்ட், எத்தனையோ பெரியஸ் போட்டிப்பாங்க. அது மாதிரி இஸ்லாம் வந்துட்டு மிச்சம் பெரியஸ் போட்டிக்குது. எதுக்கு? இஸ்லாம் சொல்லி தந்த டிவோர்ஸுக்கு நீங்க போறா கிட்டத்தட்ட 2 வருஷம் ப்ராசஸ். எத்தனை வருஷம் போகணும்? இன்னைக்கு அப்படி இல்ல, கல்யாணம் முடிச்சு 2 மாசம் டிவோர்ஸ்ன்றாங்க. இப்ப எப்படி நாங்க இருக்கிற காலம், நீங்க வலிமா உண்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தில் யாரோ சந்திச்சீங்க, மாப்பிள்ளையவோ மாப்பிள்ளை உமாவோ வாப்பவோ யாரோ சந்திச்சீங்க, மகன் சோமாய்க்கிறாரான்னு கேட்கவுமே தான். அப்ப அவர் கேட்கிற உங்களுக்கு தெரியுமா கேட்கிறார் அவரு. நாங்க அவர் நினைச்சத தெரிஞ்சுக்கணும் கேட்டு சொல்லி, நான் அப்படிப்பட்ட காலத்துல வாழ்றேன். விதிவிலக்கு இல்லாம இதுல யாருமே விதிவிலக்கு இல்ல. எங்கட குடும்பத்திலிருந்து யாருக்கும் சொல்ல வேணும், உங்களோட குடும்பத்தில் குடு இல்லாம கேடும். இது காரணம் என்ன? அதனால தான் குர்ஆன் வந்துட்டு, ஹதீஸும் குர்ஆனும் வந்துட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் என்றது நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு பல வகையான பெரியஸ் போட்டிக்குது. எத்தனையோ பாவத்தை ஹலால் ஆக்கிக்குது, எத்தனையோ பாவத்தை ஹலால் ஆக்கிக்குது. டிவோர்ஸ் நடக்க கூடாதுன்றதுக்கு பாவம் ஹலாலாக்கப்பட்டிருக்குது, பாவத்தை அல்லாஹ் சுன்னத்தாக்கிற. அதுல முதலாவது தான் டிவோர்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது பொன் பார்த்து முடி. பொன் பார்க்க, பொம்பளைய பார்க்கறது ஹராம் தானே, ஆனா கல்யாணம் முடிச்ச லோக்கல் உங்களுக்கு அதுக்கு பார்த்து போட்டு நீயத்து வச்ச கல்யாணம் ஏத்து வச்சோம். கல்யாணம் முடிச்சுல நீயத்து தான் பார்க்கணும், பார்த்து முடி.
பார்த்து முடிச்சோணும். ஏன்னா உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கு நான் முதலாளி சொன்னேன், என் மனைவி எப்படி இருக்கணும் என்று சொல்லி எல்லாருக்கும் என்னைக்கும் ஒரு இமேஜ் ஒன்று இல்லாம இல்லையே. அது கேர்ள்ஸுக்கும் இருக்கிற, பாய்ஸுக்கும் இருக்கிற. என் மனைவி இப்படித்தான் இருக்கணும், அது பாப்பாக்கு தெரியா. நான் எதிர்பார்ப்பில் ஈக்குதான் சொல்லி முதலாவது நீங்க திருப்தி காணணும். எத்தனை முறை பார்க்கணும்? மார்க்கெட்டில் அப்படி ஒன்றும் இல்லை. சாட்டிஸ்ஃபைட் நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் பார்க்கணும். அது நான் அன்றைக்கு சொன்னேன், பார்க்கிற முறையை உங்களுக்கு சொல்லி தந்தேன். நீங்க எப்படி பார்க்கணும்? நேச்சுரலா பாருங்க, ஆர்டிபிஷியலா பார்க்க வேணும். ஏண்டா இது டிவோர்ஸ், இது ஹதீஸ்ல வந்து நீங்க பாருங்க, பார்த்து முடியுங்க. உங்களோட கல்யாணம் நீடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான பிலராய்க்கும். பார்த்து முடியும். பார்க்கிறக்குள்ள வெறுமனே பொன் பார்க்கிறது மட்டுமல்ல, குடும்பத்தையும் பார்க்கணும். எதை பார்க்கணும்? குடும்பத்தையும் பார்க்கணும். மிக இறக்கமா சொல்றேன், எங்கள்கிட்ட ஜாதி குலம் இல்ல, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இல்ல. ஆனா குணத்தில் இருக்குது. எது இருக்குது? குணத்தில் இருக்குது. கேரக்டர்ஸ்ல, லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள குடும்பம் வைக்கும். எதுக்கு போனாலும் சண்டைக்கு பிறகு குடும்பம் வைப்பாங்க. அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பேச்சு இல்ல. பேச்சு வாய் பேசுறது, எது பேசும்? கைதான் பேசும். பார்க்கிறதுக்குள்ளே பொன், பார்க்கிறதுக்குள்ளே பொன் மட்டும் இல்ல. நான் நேச்சுரனே பொண்ணு உண்மையாலும் பார்க்கணும். மாமாவை கண்ட்ரோல் பண்றா, மருமான கண்ட்ரோல் பண்ற லேசி. அவனுக்கு யாரையா? யாருக்கு? மாமிக்கு. பார்த்து முடியுங்கோ. இது முதல் கட்டம். இரண்டாவது, மார்க்கம் சொல்லுது கீபத்து பேசுறது, புறம் பேசுறது கூடாது. ஓமனா சொல்றேன், பின்னுக்கு பேசதான் யாரும், முன்னுக்கு பேசணும். உங்களுக்கு அல்லா கண் தரையில பின்னுக்கு பார்க்கறதுக்கு, உங்களோட பின்னுக்கு உங்களுக்கு பார்க்கலாம். யார பின்ன பார்க்கலாம்? யூ கேனாட் see you are back. எனக்கு முன்னுக்கு தான் பார்க்கலாம், பின்னுக்கு பார்க்கலாம். ஏண்ட பின்பக்கத்தை எனக்கு பார்க்கலாம், உங்களோட பின்பக்கத்தை நான் பார்க்க யாரு? ஆனா நிக்காஹ் என்று வந்தா, திருமணம் என்று வந்தா கீபத்து பேசித்தராகணும். யூ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க், பிரதர் இங்க வாங்க, தன்னம் எங்கட குடும்பத்திலே இந்த பிள்ளைக்கு ஒரு ப்ரொபோசல் பேசினது இந்த வீட்டுல, கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், நல்லமா எப்படி, உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க சொல்றது மார்க்கம், நான் கேட்கறதும் மார்க்கம். ஒன்றை மட்டும் பார்த்துக்கொள்ளணும். அங்க பேசுற கன்வெகேஷன் இருக்குது, அவனுடைய அமானிதத்தை பேன்றால யாரை ஈக்கணும்? நீங்க யார்கிட்ட செய்தி சொல்றீங்களோ அவரை ஈக்கணும். இல்லாம பேத்து புரோக்கர்ட்ட சொன்னா, இல்ல நான் அடுத்த வீட்டுல கேட்டு வந்தேன், அவங்க சொன்னாங்க இப்படித்தான், இவங்க கரெக்டர் சரியில்லண்டா, அல்ஹம்துலில்லாஹ் தான் அவர் வீட்டை விட்டுதான் போய் கடைசிக்கு. அல் முஸ்தஷாரு முஅத்தமனுன், அல் முஸ்தஷாரு முஅத்தமனுன். உங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டா அது அமானிதம், நீங்க அந்த அமானிதத்தை பேணணும். அது சீல் பண்ணிடும், அது முடிச்சு அதை மறைச்சோணும், அதுக்கு அங்கல சொல்லப்படாது. இந்த அப்படி அல்ல, பக்கத்து வீட்டுல இவன் மோசம் நல்லா தெரியும், என்னோட கேட்டாங்க, நான் கேரண்டி பண்ண சொல்லி போட்டு நாளைக்கு சரி அதுக்கு முன்னாடி டீல் பேசிப்பாரு. எனக்கு உங்களோட கேரக்டர்ஸ் தெரியும், ஆனா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன், அதுக்கும் என்ன சரி கமிஷன் கேட்பாங்க. இப்ப அந்த காலம் நாங்க வாழ்றோம்னா இப்ப ரைட், ஓகே குட், கீபத்து பேசிடும், பிரச்சனை இல்லை. கேட்கணும், கட்டாயம் தேடி பார்க்கணும், அது கீபத் அல்ல. அப்ப இபாதத், அது நீங்க சொல்றது இபாதத், உண்மையை சொல்றது. ஏண்டா நீங்க சொல்லாம இவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கை பிரேக் ஆனா அந்த பிரேக்கு நீங்க தான் பொறுப்பு. எங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்டிரெக்டாக பல டிவோர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ளவங்க. இன்டிரெக்டாக தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிவோர்ஸ். தெரிஞ்சு நாங்க சொல்லல, ஆனா சொல்ல தேவை. நீங்க கேட்டா தான் சொல்லணும், கேட்டா தான் சொல்லணும், சும்மா போய் சொல்ல வேணும். இது எத்தனாவது?
ரெண்டாவது பார்த்து மூடி தேடி பார்த்து தேடி பாருங்க. மூணாவது டிவோர்ஸ் என்றது நடக்காம இருக்கிறதுக்கு மார்க்க சொல்லி தந்த கல்யாணம் முடிச்சாச்சு. நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம். நான் அதுல இந்த கொண்டு சொல்றதுக்கு ரெண்டாவது மூணாவது போமுந்தி தேடி பார்க்கக்குள்ள முக்கியமா பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும். எது பார்க்கணும்? பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா பேசிக்கலி இன்னைக்கு இருக்கிற அடிப்படையான பிரச்சனை நீங்க கூகுள்ல போய் தடிங்க பார்ப்போம். ரீசன் ஃபார் டிவோர்ஸ் சொல்லி ரீசன் ஃபார் டிவோர்ஸ் அடிச்சா எல்லா செக்டர்ல அது முஸ்லீம்கள் மட்டுமல்ல எந்த செக்டர் எடுத்தாலும் அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? விமென்ஸ் ஆர் மோர் ப்ரொஃபஷனல்ஸ் எஜுகேட்டட் ராதர் தென் தி மென். எங்க ஊர்ல காவியார் இருந்தார், காதிப்பே நீக்காரு. அவர் எழும்பி ஓப்பனா சொன்னாரு, ஒண்டோ பொம்பளை பிள்ளைய படிச்சிட நிப்பாட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைய படிக்க வைங்க. இந்த ரெண்டில் ஒன்று நடக்கணும். ஆம்பளை பிள்ளை படிச்சது இல்லைன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கப்படாது. அப்ப படிச்சாத மாப்பிள்ளைக்கு படிச்சாத பொண்ணு வாழ்ந்துட்டு போகும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கு யார் படிச்சோணும் சொல்லுங்களேன்? ஆம்பளை பிள்ளை படிச்சணும். அப்பதான் அந்த குஃபு வரும். இப்ப போங்க யூனிவர்சிட்டி, இப்ப போங்க ஜிசி எவ்வளவு ரிசல்ட். பொம்பளை பிள்ளை ஹோல்சேலா பாஸ், ஆம்பளை பிள்ளை ரிட்டைல் சென்டர் தான் பாஸ் ஆகிறது. எங்கேயால அவார்டிங் ஸ்கூல் போனா அவார்டிங் செரமனி போனா 9, 8, 7 எல்லாம் எடுத்து முடிஞ்சு கடைசியா 3 தான் யார் வதிக்கிறது? ஹோல்சேல் எல்லாம் போற பொம்பளை பிள்ளைகளுக்கு கேஸ்கள். இன்றைக்கு நீங்க திருப்தி அடைவீங்க சந்தோஷமா. நாளைக்கு வரக்கூடிய சோசியல் இன்பேலன்ஸ், சோசியல்ல வர இன்பேலன்ஸ் இருக்குது, அன்றைக்கு தான் மாட்டிக்கொள்வீங்க. இந்த புள்ளைகளுக்கு மாப்பிள்ளை யாரு? இந்த புள்ளனை யோசிக்குவானமே உங்களோட மகளை யோசிக்க. நீங்க யோசிக்க, உங்களோட மகளை யோசிங்க. டோன்ட் டாக் அதான் யோசிக்குவானமே இந்த புள்ளைக்கு யாரு மாப்பிள்ளை. அதனால குஃபு என்றது அது மாப்பிள்ளை எப்படி கூடும், அதுக்கு பல நிபந்தனை போட்டிருப்பாங்க. மாப்பிள்ளையை விட பொண்டாட்டி கொஞ்சம் கட்டையாயிக்கணும், மாப்பிள்ளை உசரம் ஆயிக்கணும். மாப்பிள்ளை உசரம் பொண்டாட்டி உசரம் மாப்பிள்ளைக்கு இருந்தா யார்ட்ட என்ன கேட்பாங்க? உம்மாவுடைய போறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு எங்க உம்மா எங்க போறீங்க, உம்மா கூடி போறீங்களா கேட்பாங்க. வைஃப் கொஞ்சம் அதெல்லாம் மார்க்கத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பரது சருத்தல்ல, அதெல்லாம் அதுல முறை என்ன பாப்பாங்க. முந்தி அறிவுல சொல்லுவாங்க, மாப்பிள்ளை அறிவுல கூட இருக்கணும். யாரை விட? அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய கையில லீடர்ஷிப் இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாண்டா ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஷிப் யாரு பேசிடும். இதெல்லாம் த்ரூ அவுட் த லைஃப்ல சப பண்ண வேண்டிய ஏரியாக்கள். ரைட், கோ ஹெட். இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. இது இந்த நாட்டில் இருக்கிற முழு பெரும் பிரச்சனை, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்குள்ள பிரச்சனை. நீங்க ஒவ்வொரு ஸ்கூலையும் வைத்து பாருங்க, படிச்சிராக்கள் யாரு, யூனிவர்சிட்டி போறாக்கள் யாரு, இப்ப இருக்கிற யூனிவர்சிட்டி போங்க பார்ப்போம் பெர்சன்டேஜ் என்ன சொல்லி. கொலம்போ யூனிவர்சிட்டி, மொரட்டோ யூனிவர்சிட்டி, ரஜனட்டை போங்க, அங்க இது உள்ள யூனிவர்சிட்டிகளை வைத்து பாருங்க. அங்க இருக்கிற படிச்சிராக்கள் யாரு, கேர்ள்ஸா பாய்ஸா? நல்ல விஷயம், எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்லேலும். ஆனா கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சக்குள்ள அவங்களோட ஹஸ்பண்ட் யாரு? எங்கள்கிட்ட இது ஃபத்வாக்கள் கேட்கிற ஃபத்வாக்கள், ஆச்சரியமான ஃபத்வாக்கள் இந்த தலையங்கத்தில். இது ஒரு இஷ்யூ, சொசைட்டி ஃபேஸ் பண்ற பிக் இஷ்யூ. இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், இந்த இஷ்யூவை நீங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரைட். அடுத்து அல்லாஹ் சொல்றான், மூணாவது ஒரு கட்டம் உண்டிக்குது. டிவோர்ஸ் நடக்க கூடான்றதுக்கு மூணாவது சொல்லப்பட்ட விஷயம் தெரியுமா? மூணாவது சொல்லப்பட்ட விஷயம், அவள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துதான் நீங்க அவ டிவோர்ஸ் பண்ண பாக்குறீங்க. கெடுதிய மட்டும் பார்க்க வானம், மத்த சைடையும் பாருங்க. நீங்க ரெண்டே நிறுத்து பார்த்தா நலவுதான் கூட இருக்கும். வைஃப் சரியான கொஞ்சம் டஃப்பா இருக்கிறா, ஆனா என் உண்மையோட மிச்சம் நல்லம், என் குடும்பத்தோட மிச்சம் நல்லம், என்னோட கொஞ்சம் டஃப். ஒரு சைடுல அவ கொஞ்சம் வீக், மத்த எல்லா செக்டர்லயும் அவன் நல்லம்.
அல்லாஹ் சொல்றான், சாத்தான் என்ன செய்வான்? இந்த வீக்க மட்டும் காட்டுவான், எதை காட்ட மாட்டான். நல்லத பாரு. நீங்க அந்த ஏங்கல்ல பார்த்தா பல நலவுகள் அல்லாஹ் தருவான் உங்களுக்கு. எடுத்தெடுப்புல மாறவானம். டைம் கொடுங்க, டைம். எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இந்த அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கு. நீங்க கேளுங்க, அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு மரம் ஒன்று நல்லா வளர்ந்து கொண்டிருக்குது. ஒரு மரம் என்ன செய்யுது? நல்லா வளருது. நீங்க அந்த மரத்தை புழுங்கிதான் அந்த கலட்டி எடுத்து இந்த இடத்துல நாட்டுக்கு பார்ப்போம், அந்த ஸ்பீட்ல வளருமா? டேக் டைம். ஏண்டா அந்த வேருக்கு அந்த மண் செட் ஆகணும், அந்த தண்ணி செட் ஆகணும். இந்த மரம் ஏற்கனவே இருந்த இடத்துல நேரே எது பண்ற? சூரிய வெளிச்சம் பண்ற. இப்ப கொஞ்சம் ஷெடோ கூட இருக்கு. மண் வித்தியாசம், தண்ணி வித்தியாசம், சூரியனுடைய எது வித்தியாசம்? ஷெடோ எல்லாம் வித்தியாசத்தினால அந்த மரம் வளர்றதுக்கு என்ன செய்யும்? இதே மாதிரி தான் உங்களோட வீட்டுக்கு வந்த உங்களோட மனைவியும். ஒரு வீட்டில் இந்த மரத்தை தூக்கி எங்க வச்சுக்கிப்ப? எங்க? இன்னும் ஒரு மரம் வச்சுக்கிப்ப. அந்த வீட்டுல மண் வித்தியாசம், அந்த வீட்டுல தண்ணி வித்தியாசம், அந்த வீட்டுல இருக்கிற பேச்சுவார்த்தை வித்தியாசம். நீங்க கண்டி பக்கத்துக்கு போனா, கண்டியில இந்த கண்டி பக்கத்துக்கு போனா யாருமே மருமகனை பேரு சொல்லி கூப்பிடுறதே இல்லை. கூப்பிடுறல பேரு சொல்லி சும்மாவாலும் கூப்பிட்டா அதோட டிவோர்ஸ் தான். மருமகனை அவமதிச்சுட்டாரு. எங்க எங்கள மாவனல்ல கண்டி கேகோல் எல்லாம் அப்படித்தான். மருமகனுக்கு மகன் தான், மருமகனும் அல்ல. மருமகனுக்கு என்ன பேரு? மகன். அதான் ரெஸ்பெக்ட். நாங்க ரெஸ்பெக்ட் சொல்றோம். இங்கிட்டு போங்களேன், எங்கிட்டு இந்த பக்கம் டவுன் சவுத் போங்களேன், மருமகனுக்கு என்ன பேரு? அவருடைய பேரு தான். மாமா சொல்ற எங்க யூசுப் எங்க? அவருக்கு முஃப்தி ஒன்றும் இல்ல. ஏனமாம் இங்க இல்ல பாப்பா, என்னமாம் அங்க. உங்களுக்கு இங்க பேரு முதலாவது புரிஞ்சுகளோட. கண்டியில இந்த ஒரு குரூப் போட்டு காலிக்கு போனாங்க ராவ் சாப்பாட்டுக்கு. சாப்பாடு போனாங்க. சாப்பாட்டு பேசணும் அங்க கோப்பி குடிச்சிக்கிறாங்க. ராவ் சாப்பிட்டு என்ன குடிக்கிறாங்க? கோப்பி. அவங்க தலை சரியில்லைன்னு கேட்டாங்களாம். யாருக்கு? யார்கிட்ட? கோப்பி கொடுத்தாள்கிட்ட. ராமைக்கு கோப்பி குடிச்சிடா மனுஷன். பார்த்தா என்ன தெரியுமா? அங்க கோப்பி இல்லட்டி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅல்னா துஆ ஓதுறல. எங்க எங்க காலியில. இங்க ராவை கோப்பி குடிச்சா தூக்கம் வரமாட்டா, அதனால கோப்பி ஹராம். எங்க ஹராம்? எங்க? இதுதாங்க கலாச்சாரம் பண்றது. இதுதான் கலாச்சாரம். சும்மா சொல்லுங்க பாப்போம். காலி பொம்பளை ஒன்றை கொண்டு அங்க குடிச்சு கொடுத்தா எங்க? கண்டியில முடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மண் செட்டா போகணும். அவன் கோப்பிக்கு பலகா நீக்கணும். இப்ப அவன் கோப்பிய தியாகம் செய்யணும். எங்க? இப்ப எனக்கும் கோப்பிடியா தூக்கம் வரலன்னு சொல்லணும். அது ஒரே நாள் நடக்காது. ஏற்கனவே செய்யும், டைம் எடுக்கும். அவசரப்பட வேணும். கிவ் டைம். அந்த மண்ணுக்கு மண், அந்த தண்ணிக்கு தண்ணி, அந்த சூரிய வெளிச்சத்துக்கு சூரிய வெளிச்சம். செட்டாவி எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அது குரோத் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உங்களோட வீட்டுக்கு வந்த மருமகளும் உங்களோட வீட்டுக்கு வந்த மருமகனும். டேக் டைம். கிதாபு லீக்குது. ஒரு கல்யாணம் முடிச்சாராம். கல்யாணம் முடிச்சு வைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. கல்யாணம் முடிச்சு 2ஆம் நாளையில இவ பேத்தா யார்கிட்ட? காசிட்ட. டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு. என்ன தூக்கம் இல்ல. யாரும் தூக்கம் இல்ல. அந்த கேர்ளுக்கு தூக்கம், பொண்டாட்டி தூக்கம் இல்ல. என்னன்னு கேட்டா மாப்பிள்ளையோட குரட்ட சத்தம். சீரியஸா? அது ஒரு நோய்.
சிலாக்களுக்கு அந்த கொரட்ட சத்தத்துல இப்ப எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொன்னாராம். காசிம் அவர் புத்திசாலி, ஏன்னா எமோஷனலி டீல் பண்ண அவரு, எப்படி உமா நீக்கிறாய், நீ 2 நாள் பொறுத்திருந்ததே பெருஞ்செய்தி உமா, அல்லாஹ் அருள் செய்யட்டும், உட கேஸ் நான் கட்டாயம் முடிச்சு தாரேன். இப்ப எனக்கு இதை முடிக்கல, என்னோட பெண்டிங் கேஸ் கொஞ்சம் நீக்குது, இதெல்லாம் முடிச்சிட்டு இந்த கேஸ் எடுக்கிறேன், நீ சரியா 2 மாசத்துக்கு போறவான்னு யார் அனுப்பிட்டாரு? இப்ப யார் அனுப்பியாச்சு? 2 மாசத்துக்கு பிறகு போன 2 மாசம் முடிஞ்சு வர இல்லை. இப்ப யார் வரல? ஒரு 10 வருஷ கால பிறகு மறுவா வந்த ஒரு கேஸ் எடுத்துக்கொண்டு, நீ அன்னைக்கு வந்துட்டு போனது தானே, ஓ இப்ப என்ன வந்து அண்டே தான் வர சொல்லி இப்ப என்ன வந்திருக்கிறாய், இது இப்ப வேற கேஸ். என்ன கேஸ்டா, என்ன மாப்பிள்ள மௌத்தானதுக்கு பிறகு இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சு அவரு கொரட்ட சத்தம் இல்ல, அதனால தூக்கம் இல்லை. இப்ப சொல்லுங்க, சிலாக்கள் ஏசிய போட்டது தூக்க போறல, ஃபேனு சுத்தணும், ஏசிய மட்டும் போடுறது கேட்கலாம், என்ன வேணும்? ஃபேன் சுத்தணும். நாங்க எங்கேயாவது போனா மைனஸ்ல இருக்கும் வெதர் தூக்கம் போகாது, என்னது அந்த சத்தம் இல்ல, சத்தம் முடிக்கணும். இதுதான் ஹியூமன். அந்த செட்டில்மெண்ட்டுக்கு டைம் கொடுங்க. உங்களோட மருமகள் வந்திருக்கிற, உங்களோட மருமகன் வந்திருக்கிற, அவசரப்படவானம், நலவ பாருங்க. சரி, அப்பே உங்களுக்கு இந்த 3 கட்டமும் பாஸ் ஆகிட்டது இல்ல, ஒன்று நடக்க இல்ல, இப்ப அம்மா சொன்ன புத்தி சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, ஓபனா பேசுவதோட கம்யூனிகேட் பண்ணுங்க. அது போல சொல்றான், பிரிஞ்சு படுங்க. பகலைக்கு சண்டை ராவைக்கு சேர்ந்து வாழவானம், பகலைக்கும் சண்டை ராவைக்கும் சண்டை ஆயிக்கணும். சொல்லுது, பகலைக்கும் சண்டை ராவைக்கும் சண்டை, அப்படித்தானே வாழணும். பிரிஞ்சு படுக்கிற நடத்த பிரிஞ்சு படுக்கிறா, இது பிரிஞ்சு படுக்கிற நடத்த தெரியுமா? நீங்க உம்மா விட்டு போறதல்ல, ஒரே கட்டில 2 பேரும் பிரிஞ்சு படுக்கணும், அதான் பிரிஞ்சு படுக்கிறது. அங்கத்தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, கை கால் படக்கூடாது. 100% நீங்க இல்ல, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. நாங்க அப்படி இல்லையே, பகலுக்கு எமோஷனல் ஆகி போட்டு ராவைக்கு அப்படியே என்ன செய்வது குறையும், மறுவ சண்டை வாழவானம், அப்படி வாழவானம். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்லி போட்டு இது கங்களே ஒன்று சரி வர இல்ல, சரி இப்படி செய்யுங்க பாருங்க. இப்ப பொண்ணை பார்த்து முடிச்சீங்க, நல்லா விசாரிச்சீங்க, தரம் பார்த்தீங்க, நல்ல செய்த பார்த்தீங்க, எல்லாமே பார்த்து தான் செஞ்சீங்க. இப்ப கடைசி ஒரு பக்கம் வருகிறது, சரி இப்ப உங்களுக்கு வெறுத்து போயிட்டு இதெல்லாம் சொல்ற முடிச்சதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8, 9, 10 மாசம் ஆச்சு. இப்ப அல்லாஹ் சொல்றான், சரி இப்படி செஞ்சு பாருங்களேன், ஒரு தலாக்கு சொல்லி பாரு. எத்தனை தலாக்கு? ஒரு தலாக்கு. ஒரு தலாக்கு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு தலாக்கு அர்த்தம் என்ன? மனைவிதான், ஆனா மனைவி இல்ல. என்ன அர்த்தம்? உங்களோட வயசானவ, ஆனா வயசு இல்ல. அர்த்தம் என்ன? உங்களோட வீடு, உங்களோட செலவு, உங்களோட எல்லாம் உங்களோட வீட்ல உங்களோட வீட்டுல வைப்பா, நீ கூட்டு போயலாம், நீ ஓரமாகணும். எங்கிருந்தேன்? 3 மாசம். இப்ப 3 மாசத்துல விலங்கு விவரிக்கிறா, கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாரோ, ஓஹோ செஞ்சு கொண்டு பெரிய மடத்தனம். முந்தி வீட்டுக்கு போனா சோறு டேபிள்ல போட்டு வச்சிக்கும், என்ன கோமுண்டாலும் பிரச்சனை இல்ல, உடுப்பெல்லாம் கழுவி அயம் பண்ணி வச்சிப்பா. இப்ப எல்லாம் நல்லா, இப்ப கொஞ்சம் நலவு தென்படுது. யாட இப்ப யாட வயசு இப்ப அல்ல, இதெல்லாம் தார கிரேஸ் பீரியட், ஒரு பீரியட் உண்டு. உங்களோட செலவு, உங்களோட பில், உங்களோட வீடு எல்லாத்தையும் வைக்கிறா. நீங்க வெளியில, நீங்க வீட்டுக்கு வெளியில விட்டு போகலாம். இப்ப விளங்குது, ஆஹா சரி, இப்ப கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நீங்க சேர்ந்து கொள்ள விருப்பம் என்று சொன்னா, இத்தாவுடைய காலம் முடியறதுக்கு முந்தி எந்த விதமான சத்தங்கித்த ஒன்றும் இல்லாம சேர்ந்துக்கோங்க. மறுபடிக்காக புதுப்பிக்கணும் ஒன்றுமே தேவையில்லை. சரி, மறுவ வாழ்ந்தீங்க, மறுவான் செட் ஆகுது இல்ல, 2வது தலாக் சொல்லி பாருங்க. அத்தலாக்கு மர்ரத்தான்,
2 முறை தான் தலாக்கு சொல்லணும். 3வது முறை தலாக்குக்கு போனீங்களோ அது பெர்மனண்டாகவே ஹராமாயிடும். இதுதான் டிவோர்ஸ் என்றது நடக்காம இருக்கிறதுக்கு மார்க்கம் போட்டிக்கிறேன்னா பெரியஸ். இதை ஃபாலோ பண்ணி போனாத்தான் உங்களுக்கு கிடைச்ச டிவோர்ஸ் சர்டிபிகேட் அல்லாஹுடைய பார்வையில டிவோர்ஸ் ஆக இருக்கும். இல்லாம காசிக்கு காசி கொடுத்து, நான் பொறுப்போட சொல்றேன், காசி மாதிரி காசி வாங்குறாங்க, காசி வாங்கின காசி மாதிரி இருக்கிறாங்க. மிக ஏண்டா இன்றைக்கு இந்த எம்எம்டி ப்ராப்ளம் பேசிக் கொண்டிருக்குது. அதுல பெண்கள் வந்துட்டு பேசுறாங்க. அவங்க பேசுறதுல நான் லோவ குறை சொல்ல இல்ல, லோவ இம்ப்ளிமெண்ட் பண்றதுல மனிதன் அடிப்படையில் எல்லாரும் இல்லாவிட்டாலும் ஒரு சாரார் அதை துஷ்பிரயோகம் செய்யத்தான் செய்யறாங்க. துஷ்பிரயோகம் செய்யத்தான் செய்யறாங்க. அதனால இந்த நாட்டில் இன்ஷா அல்லாஹ் எம்எம்டி முஸ்லீம் பர்சனல் லோ இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது இல்லா போகாத ஒரு நாளும். அது உருவாக்கினவங்க சின்சியராக உருவாக்கினவங்க, ஒரு அல்லாவுக்காக வேண்டி செஞ்சுட்டு போனது. எனவே அப்படிப்பட்டவைகள் லேசா இந்த நாட்டிலிருந்து இல்லா போறதுக்கு இல்லாம கேளாது. ஆனா அதுல சில மாற்றங்கள் வரும், வரத்தான் வேணும். அதே ஃபிக்ஹில சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய வரையறைக்குள் இருக்கிறது போல சில மாற்றங்கள் அதுல வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அப்படிப்பட்டதுதான் நடக்கணும். அதுக்கு அங்கல நடக்கும் என்றால் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். ரைட். இப்ப நான் சொல்ல வர இதுதான் டிவோர்ஸ் நடக்கிறதுக்குரிய ப்ராசஸ். இப்ப கடைசியா சொல்றேன், டிவோர்ஸ் காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். டிவோர்ஸுக்கு 5 காரணம் தான் வைக்குது. எழுதி வச்சோம். இது பாடமாக்குவானமே, இது பாடமாக்கி வைத்து வைஃப்ட உண்டா ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லை இல்லையா, அப்படி சொல்ல வேணும். இதே வீட்டுக்குள்ள பேசவே கூடாது. வீட்டுக்குள்ள பேசவே கூடாது. முதலாவது காரணம் டிவோர்ஸுக்கு காரணம் பலவந்த திருமணம். என்ன விதம்? பலவந்தமா திருமணம் முடிச்சு வச்சிருந்த கேர்ள்ட்ட எந்த ஆலோசனை கேட்கறல, இதை முடிச்சுக்கோ. முந்தைய ஒரு காலம் ஒரு வித்தியாசமான காலம். சின்ன காலத்திலே இதுக்கு பொருத்த வச்சிருவாங்க. பலவந்தம் கன்சல்டேட் பண்றதுல யார்கிட்ட? கேர்ள்ட்ட பாய்ட்ட. இது எங்கட நினைப்பு, நாங்க நியத்தை அப்படித்தான் வச்சோம். யார நீங்க நியத்தை வச்சா நீங்க முடிச்சுக்கோங்க. எங்க உமா அப்படித்தான் சொல்றது. மதரசாக்கு வருவாங்க ஆட்கள் புள்ளைய கூட்டிக் கொண்டு. என்னத்துக்கு வந்தீங்க மதரசாக்குன்னு கேட்டா, இல்ல அதுல கல்யாணம் முடிச்சு 5 வருஷமா புள்ளைக்கல்ல, ஆம்புல புள்ளையோட கிடைச்சா ஹாபிஸ் ஆக்கிற நியத்து வச்சேன்டாங்க. அப்படியா? யார ஹாபிஸ் ஆக்கிற? உங்களையாவா அவ புள்ளையவா? இப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு ஆம்புல புள்ள இல்லாத்துக்கு உங்களோட மகன் குத்தவாளியில கேட்டேன். நியத்து வச்சுக்கணும். எப்படியே எனக்கு ஒரு ஆம்புல புள்ள கிடைச்சா நான் ஒரு 15 நிமிஷம் படமாக்குவேன், என் மனைவி ஒரு 15 நிமிஷம் படமாக்குறேன்னு சொன்னா அது என்னது? நியாயம் தானே? சொல்லுங்களேன். எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள இல்ல கிடைச்சா நான் ஒரு 15 ஜூஸ், எந்த பொண்டாட்டி 15 ஜூஸ் பாடமாக்குறேன்னு நியத்து வச்சா அது என்னது? அது நியாயம். நீ உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாததுக்கு எனக்கு ஆம்பளை புள்ள கிடைச்சா என்னத்தை நான் 15 ஜூஸ் அவனை ஆபிசாக்க என்ன? ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வாப்பா சோம் இல்லையா, மாப்பாடு சோம் இல்ல, நோய். வீட்டுல பெரிய ஒரு ஆடு உண்டிக்குது, நல்ல ஒரு பெரிய ஆடு கட்டி வச்சுக்க பக்கத்துல. அப்ப மூத்த மகன் பைத்து வாப்பா பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாரா, யா அல்லாஹ் வாப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், வாப்பாக்கு குணமாகிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்துருவேன். யாரு சொன்னாராம்? யாரு? மூத்த மகன். 2வது மகன் சொன்னாராம், அவர விஷயம் சொன்னோமே, அவர் சொன்னாராம், யா அல்லாஹ் தப்பித்தவரி வாப்பாக்கு என்ன நடந்து, வாப்பா மௌத்தானா 40 அறுத்துட்டு வேண்டாம். ஆடி செலிச்சா உங்களோட வாப்பா வாழ்ந்தாலும் மௌத்தானால் நான் மௌத்தாத்தான் போறேன். உன்னோட வாப்பா வாழ்ந்தாலும் சரி, உன்னோட வாப்பா மௌத்தானாலும் சரி, நான் என்ன செய்ய போறேன்?
நான் மௌத்தாத்தாம போறேன். நேர்ச்சி அப்படி வைக்க வேணும். சரியா விஷயம். அப்ப பலவந்த திருமணம் எங்கேயுமே இல்லை. பலவந்த திருமணம் எங்கேயுமே இல்லை. எதிலையும் பலவந்தம் இல்லை. புள்ளைய படிக்க வச்சோமா, அந்த புள்ளைக்கு பேஷன்ல வரணும் படிக்கிறது, அப்பதான் படிச்சோம். நீங்க பலவந்த படிச்சு அனுப்பி யாரும் டாக்டர் ஆக்கிறா, அந்த புள்ளோட பேஷன்ல வரணும். இது முதலாவது கட்டம். பலவந்த திருமணம் டிவோர்ஸுக்கு ஒரு காரணம். நீங்க தோண்டி பார்த்தா 500 கேஸ் இருந்தாலும் இதுல ஒரு காரணம், கேஸ் 500 கேளும், ரீசன் உண்டுதான். என்ன ரீசன்? பலவந்த திருமணம். ஒரு எஃப்ஐஆர் நீச்சுது, அந்த எஃப்ஐஆர் உடைச்சி போட்டு பலவந்தமா முடிச்சு வச்ச. பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமா, பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம். ஏன்னா நீங்க உடைச்சிங்க, எஃப்ஐஆர் உடைச்சி போட்டு நீங்க போயிட்டு அங்க சொல்ல போற பொய்க்குதே, மிக அபாண்டமான பொய் சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ் நல்ல புள்ள, எப்படி வாப்பா சொல்றீங்க வாய் கூசாம நல்ல புள்ளங்க வைத்து இன்னொரு ரூட்ல வைத்து ஏற்கனவே எடுத்து வைத்து எஃப்ஐஆர் உடைச்சு போட்டு ஒரு பொம்பளை புள்ள கையால தொட்டு மின்னன்றீங்க நீங்க வைத்து. யாரு வாப்பா ரெக்கமெண்ட் பண்ற? யாருக்கு? பொய்யா இல்லையா? தயவு செஞ்சு சொல்றேன், பேரண்ட்ஸுக்கு பலவந்த திருமணம் எந்த வகையிலையும் அனுமதிக்கப்பட்டதல்ல. இது நடக்கிற சமூகத்தில் இது ஒரு காரணம். இரண்டாவது சொல்றேன், யூத்துக்கு டிவோர்ஸுக்குரிய இரண்டாவது காரணம் என்ன? ஒரு காரணம், இரண்டாவது காரணத்தில் உண்டு. அது பேரண்ட்ஸுடைய துவா இல்லாத திருமணம். பலவந்த திருமணம் இந்த பக்கம் கூடாது, அந்த பக்கத்தில் பேரண்ட்ஸுடைய திருப்தி இல்லாம, ஹாப்பி இல்லாம, பேரண்ட்ஸுடைய பிளஸிங்ஸ் இல்லாம, உம்மா வாப்பட பொருத்தம் இல்லாம பிளீஸ் பண்ணி முடிச்ச வேணும். நான் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், என் உம்மா வாப்பட துவா இல்லாம நான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழ்றேன் யாராவது சொன்னா குர்ஆனை குழி தோண்டி புதைச்ச வேண்டி வரும். அப்படி வாழ இயலாது. நான் உங்களை விட சமூகத்துடைய கூட வாழ்றவன். நான் எனக்கு சொல்லப்பட்ட கதைகள் இருக்குது. ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் இப்படி எங்களுக்கு அட்வைஸ் பண்ண யாரும் இருக்கல அந்த காலத்துல, நாங்க முடிச்சு கொண்டு இன்றைக்கு நரகத்தில் வாழ்றோம் என்றார். நரகத்தில் வாழ்றோம் என்றார். மிக இறக்கமா சொல்றேன், பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், உங்களோட புள்ள சந்தோஷமா வாழணுமா, பலவந்தப்படுத்த வானம். யூத்துக்கு சொல்றேன், சந்தோஷமா வாழணுமா, பேரண்ட்ஸ் துவா இல்லாம முடிச்ச வானம். எப்படி மார்க்க பேலன்ஸ் பண்ணிக்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரையும் மார்க்கம் அழகா பேலன்ஸ் பண்ணிக்குது. மூணாவது சொல்றேன், சொசைட்டிக்கு சொல்றேன், குடும்பத்துக்கு சொல்றேன், டிவோர்ஸுக்குரிய மூணாவது காரணம் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட். யார் இன்வால்வ்மெண்ட்? தேர்ட் பார்ட்டி. சம்டைம் உண்மை வைக்கோ மேலும், உங்க உண்மை வைக்கோ மேலும், என்ன ஒரே தூங்குறா இவ, யாரு கேட்கிற? அவ தூங்கினா என்ன, உங்களுக்கு என்னது, தூங்கட்டுமே பிரச்சனை இல்லையே. அவ கேட்க காரணம் என்ன, உண்மை அப்படி கேட்க காரணம் என்ன? நான் சொல்ற காரணம் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட். அது சம்டைம் உங்களோட வாப்ப வைக்கலும், சம்டைம் உங்களோட உண்மை வைக்கலும், சம்டைம் உங்களோட தாத்தா வைக்கலும், சம்டைம் உங்களோட நாட வைஃப் வைக்கோ மேலும். தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட். தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் என்றது இன்றைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனை. நான் எல்லாருக்கும் சொல்றேன், பிளீஸ் பண்ணி அவங்கள வாழ உடுங்க, அவங்க வாழ்ந்து கொள்வாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட்னஸ், இன்றைக்கு இருக்கிற ஸ்மார்ட்னஸ் அவங்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்க்க வேணும். நீங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, அவங்க இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் எப்ப சொல்றேன், சம்டைம் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் பண்றது ஆக்கள். சும்மா கேட்கிறேனே, நான் இதை விலகிக் கொள்ள சொல்றேன், யாரும் தவறா புரியவான யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப ஒருத்தர் இந்த உதாரணம் வச்சா சொல்லணும், அப்ப சொன்னாத்தான் அழகாய்க்கும். அது இப்ப யாரையும் காட்டையில காட்டினவங்க பாவமே,
இப்ப ஒரே ஏஇக்காரு ஒருத்தர் ஈக்காரு, கல்யாணம் முடிச்சு குடும்பமா சந்தோஷமா வாழ்றாரு. அண்டை காலையில அவருக்கு அந்த உம்மா கோல் போட்டு சொன்னா, மகான் நாங்க நோம்பு துறக்க வார அந்திக்கு நானும் வர தாத்தாம் வர இஃப்தார் ஏற்பாடு செய்து யாரு சொன்னா? உம்மா கோல் போட்டுச்சுன்னா மகனுக்கு. இந்த மகன் போயிட்டு இந்த வயிற்ற சொல்லணும். யார சொல்லணும்? யார சொல்லணும்? இன்றைக்கு எங்க உம்மாம் தாத்தாம் மச்சனும் எல்லாரும் இஃப்தாருக்கு வாராம். என்ன செய்வோம்? எனக்குண்டா சரியான கால்வலி, கஞ்ச பள்ளியால கொண்டாங்கோ, உனக்கு அத்தாங்குடைய கடையால சம்சா எடுத்துனுவாங்கோ, இது என்ன செய்யுங்க, நான் வேணும்டா சர்வத்தை காய்ச்சி வச்சிருக்கேன் என்று யாரும் இப்ப சரி. இவருக்கும் இப்ப நினைப்பு நோம்பு துறக்கிறதல்ல, நோம்ப திறந்துட்டு இவங்க சந்தோஷமா பெய்த்துட்டு எப்படி வாப்பான்றத யாரோட பிளான்? அவர் அந்த வீட்டுல வாழ வேணுமே. நான் சொல்ல வரிசை அழகா கேட்கணும். இதுதான் ஃபேக்ட். சரி, போக்குள்ள சும்மா சும்மா போகவும் இல்ல, வந்துட்டு வந்தாங்க எப்படியோ ஒரு மாதிரி இவரும் சேப் பண்ணி அங்கல சேப் இங்கல சேப், அங்கேக்கு இவர்த பிபி கூட யார்ட மாப்பிள்ள மாப்பிள்ள பாக்கத்தானே இப்ப. சரி, இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ்க்கு வர்றீங்க. இப்ப எப்படியோ வந்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் நோம்ப திறந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்தாங்க. வந்த எத்தனை மணிக்கு? 6:22க்கு நோம்பு 6:17 தான் வந்த எல்லாருமே. எத்தனை மணிக்கு வந்த? 6:17க்கு வந்துட்டு நோம்ப திறந்தாங்க எல்லாம் முடிச்சிட்டு மகால் மகாண்ட பல்லு தீட்டண்டியோ புள்ள பல்லு மஞ்சள் ஆயிக்குது, அது ஒரு கோவன்ஸ் ஊத்தி ஆயிக்குது, அதையும் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்தவங்க வந்த வரத்துல போய்த்தாங்க. சரி, இப்ப அந்த பொம்பளை எப்படியோ எல்லாம் கழுவி கிழுவி எல்லாம் சுத்தம் செஞ்சு எல்லாம் வச்சு ராவைக்கு வந்த உடனே நீங்க போய்த்தோடனே தராவியில இருந்து விட்டு போன உடனே வந்தாக்கள் நோம்பு துறக்க வந்தாக்கள் நோம்பு துணை புள்ளிட பல்லு மஞ்சள் ஆயிக்குது, கேட் நூத்தி ஆயிக்குது. இந்த கதையெல்லாம் தேவையா? சரி, எனக்கு எப்படியோ உட நாள் முடிஞ்சு எப்படியோ ஒரு மாதிரியா 2 நாளைக்கு பிறகு அவட உம்மா கோல் அடிச்சா, மகால் நாங்க நோம்பு துறக்க வாரோம்மா என்று சொன்னா, இப்ப அவன் வாங்க கட்டாயம் வாங்கணும் எல்லாரையும் வரவேற்றுட்டு அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவா? இப்ப சொல்லுவான், இப்ப உங்கள்ட்ட எப்படி சொல்லுவா? இதெல்லாம் விளைவிக்கோங்க. இந்த படமெல்லாம் லைஃப்ல ஓடும், எல்லாம் இந்த படமெல்லாம் லைஃப்ல ஓடும். இப்ப வரோம், இவன் சொல்லுவா, ஓய் ஓய் இந்த உம்மா இஃப்தாருக்கு வரோம் விளைஞ்சவனுக்கு செலவு கஷ்டமோ தெரியனா? சரி, இப்ப எப்படியோ இவரும் பாப்பாரு சந்தோஷப்படுத்திட்டு அல்ஹம்துலில்லாஹ் மனசு திருப்பி கையில் உள்ள காசு போனாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். இவரெல்லாம் செல்லி எல்லாம் கொடுத்த போற. சரி, அவங்க சரியா பகல் 12 மணிக்கு வந்தாங்க வீட்டுக்கு. யாரு வீட்டுள்ள பிள்ளையெல்லாம் உம்மம்மா வார மாமா வார மாமி வார சாட்சி வாரன்னு சொல்லி வீட்டுல எல்லாருக்கும் என்ன இப்ப ஒரு வகையான கலகலப்பு. ஊடே சும்மா எப்படி இருக்குது. சரி, வந்தவங்க உம்மா போனா கஞ்ச காய்ச்சா, அம்மாவோட தங்கச்சா மைனி போயிட்டு உங்களோட வயசுல தங்கச்சி போயிட்டு சம்சா போட்டா எல்லாம் செஞ்சு ஒரு தாத்த வச்சுதான் தங்கச்சி புள்ளைய கொண்டு பல்ல நல்லா தீட்டி விட்டா, இந்த மாதிரி கேட்டின கலட்டி அவன் கேட்டின கழுவி போட்டா எல்லாம் செஞ்சுட்டு போனா. இப்ப நான் கேட்கிறேன், மிஸ்டேக் உங்களோட வைஃப் மிஸ்டேக்கா வந்துட்டு போனா கூட மிஸ்டேக்கா? இவ்விடத்துல வைஃபை பிளேம் பண்ணவானா? உங்களோட உம்மா அந்த வீட்டுக்கு வந்தது ஓனர்ஷிப்பை கிளைம் பண்றதுக்கு. எப்படி வந்த? ஏண்ட மகண்ட வீடு. யாரோடு? ஏண்ட மகண்ட வீடு. வைஃப் உம்மா வந்தது ஷேர் பண்றதுக்கு. அப்ப குறை யாருக்கு? இது நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வரல இடத்துல. நான் லைஃப் என்றது இப்படித்தான். லைஃப் என்றது இப்படித்தான். நான் சொல்றேன், தலைவலிக்கு மருந்து சில டைம்ல பேஷண்ட்களை கொடுக்கணும். யாரும் கொடுக்கணும்? அந்த புள்ளை கொடுக்கணும். புள்ள தூங்கிட உங்களோட தலைவலி போகும் சொல்லி அது மாதிரி இந்த கதையும். அதனால எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லித்தாரேன், லைஃப்ல ஒரு நாளும் இன்னும் ஒத்தண்ட திருமண வாழ்க்கையில தலை போட வாணும். லெட் தெம் டு லிவ். வாழட்டும். சும்மா போயிட்டு அதிகமான வீட்டுல பிரச்சனை. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு
உம்மா பாப்பாம் போற, எங்க போற? மகள் விட்டு போற. போயிட்டு வந்தா மெலிஞ்சு முள்ளும் தோலுமா இருக்கிறாள். சரி, வீட்டுல எல்லாருக்கும் அவள் தான் தின்ன போடுற, ஆக்கி போடுறாள், கோக்கி ஆயிட்டாள். சில வீட்டுல பச்சனியா தெரிஞ்சு நீர் இல்லாம இல்ல. கிட்டத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மகள் வீட்டுல லைஃப் டைம் முழுக்க இந்திர வேலைக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இந்திர. கல்யாணம் முடிச்ச உடனே, மகன் கல்யாணம் முடிச்ச உடனே அந்த புள்ளை அனுப்பி, யாரைய வீட்டுக்கு வேலைக்கு இருந்த புள்ளை அனுப்பிட்டாங்க. அர்த்தம் என்னப்ப? ஆளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிப்ப மருமகள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி. இந்த கல்ச்சளிப்பை நீக்கிற, இந்த கல்ச்சளிப்பை நீக்கிற. நல்லா நினைச்சோங்க. மருமகள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் அது வேற விஷயம். ஆனா நீங்க பேசி மெலிஞ்சி அதுல இருந்து பார்க்க வேணும். ஹதீஸ் சொல்ல உங்களுக்கு வாப்புமக்கு ஹதீஸ் சொல்றேன். வாப்புமக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் கூடாதவா. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா வீட்டுக்கு. ஃபாத்திமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தது போல உலகத்தில் எந்த ஒரு வாப்பக்கும் எந்த ஒரு மகளையும் நேசிக்க முடியாது. ஃபாத்திமாக்கு ஒரு பேர் இருக்குது. ஃபாத்திமாக்கு ரலியல்லாஹு அன்ஹா பேர் இருக்குது, உம்மு அபீஹான்னு சொல்லி, வாப்பட உம்மான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்ப தானே, வாப்பக்கு உம்மா மாதிரி இருந்தாங்க. யாரு? இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்தானதுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய முழு வேலையையும் யார் செஞ்சது? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் செஞ்சாங்க. யாருக்கு? அதனால உம்மு அபீஹாண்டாங்க. அவள்ட மாப்பட உம்மா, அந்த பெண்ணுடைய மாப்பட உம்மவாக இருந்து செயல்பட்டவதான் பாத்திமா. ரெண்டு புள்ள, சுவர்க்கத்துடைய நன்மாராயன் சொல்லப்பட்ட சுவர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரெண்டு பிள்ளைகளுடைய உம்மா. அலியே முர்த்தலாவுடைய மனைவி, நபிகளாருடைய தாய், நபிகளாருடைய மகள். கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் போனாங்க மகள் டவுட்டுக்கு. எல்லா உம்மக்கு வாப்பக்கு சொல்றேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்குது, எங்களுக்கு நீக்குது, உங்களுக்கு நீக்குது. இது கஷ்டமான வேலை, இது ஒரு எமோஷனோட டீல் பண்ற வேலை. இது வீட்டுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைத்து பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மூட் கொஞ்சம் அப்செட். இசிஜி ரிப்போர்ட் நல்லம் இல்ல. என்ன இல்ல? இசிஜி ரிப்போர்ட் கொஞ்சம் நல்லம் இல்ல. ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, எங்க உம்மாவோட மாப்பிள்ளைன்னு கேட்டாங்க. இல்ல, அவர் கோச்சு கொண்டு என்னோட கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு கொண்டு வெளியே போனாரு. என்னோட மனஸ்தாபப்பட்டு கொண்டு வெளியே போனார். யார் சொன்ன? மருமகள். மகள் சொன்னா என்னண்டாலும் கேட்கல. இது தேவையில்லாத வேலை. இதை கேட்க என்னம்மா பிரச்சனை? அடிச்சாரா? என்ன பிரச்சனை கேட்க வேணாம். பொண்டாட்டிக்கு மாப்பிளைக்கு உள்ள பிரச்சனையில யாரும் தலை போட வேணாம். நீங்க மாட்டிக்கொள்வீங்க, அவங்க அடுத்த செகண்ட்ல சேர்ந்துடுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் உங்களுக்கு வெட்டுவாங்க. யாருக்கு? தலை போட வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் கேட்கல. அப்படியா? மருமகனை தேடி போனாங்க. மாமா மருமகனை தேடி போற. மாமா எங்க தேடி போனாரு? மாமாக்கு நல்லா தெரியும் இந்த மருமகன் எங்கேயும் பாருங்க. இன்றைக்குள்ள மாமாமாருக்கு மருமகனை தெரியுங்கன்னு சொல்லி எந்த கிளப் லீப்பாரோ தெரியா, எந்த ஹோட்டல் லீப்பாரோ தெரியா. அப்படிப்பட்ட மருமகனத்தை மாமா எடுத்தீர. நீங்க மருமகன் எங்கேயும் பாரு முடிவு செய்யுங்க. இந்த அநேகமான வீடுகள்ல, அநேகமான குடும்பங்கள் நிக்காஹ் நடக்கிறது வாப்பாவை வச்சு. யார வச்சு? வாப்பா. வாப்பா நல்ல மனுஷன், பள்ளியில முன்சப்புல தொழுகிறாரு. நூஹ் நபி தொழுத முன்சப்புல தான். நூஹ் நபி மகான் முஸ்லிம் இல்லையே. வாப்பாவை வச்சு பொன் கொடுக்க வானம் யாருக்கும். நீங்க வாப்பா கொடுக்க பிரச்சனை இல்லை. யாருக்கு? வாப்பா கொடுங்க. நல்ல மனுஷன் முன்சப்புல தொழுகிறாரு, மாஷா அல்லாஹ், கொடுக்க பிரச்சனை இல்லை, சந்தோஷம். மாப்பட மகனை கொடுக்க வானம். மாப்பட மகன் முன்சப்பட இல்லையே. மாப்பட மகன் பள்ளியில இல்ல. அது மௌலவி ஐக்கேலும், முஃப்தி ஐக்கேலும், தாய் ஐக்கேலும், யாராய்த்தாலும் சரி. அப்ப என்னாச்சு? சல்லாசம் தெரியும் என்ன மகன் எங்க பேத்திப்பாரு, என்ன மருமகன் நான் அடுத்த மருமகன் தானே, எங்க பேத்திப்பாரு? ஒன்றோ வேலையை பேத்திக்கணும்,
அப்படி இல்லாட்டி வீட்டுல அப்படி இல்லாட்டி பள்ளி நீக்கணும். சரி பார்த்தாங்க, நேரே பார்த்தாங்க இது வீட்டுல இல்ல, இப்ப வேலைக்கு டைமும் அல்ல, வேலை முடிஞ்ச டைம். அப்ப எங்க பாரு அங்க வைத்து பார்த்தா, பள்ளி வைத்து பார்த்தா, மாஷா அல்லாஹ் அவர் ஒரு பாய விரிச்சு இதுதான் கிடைச்ச சந்தர்ப்பம், நல்ல தூக்கம். யாரு யாரு அலுவலி நல்ல தூக்கம். அவர் விளங்கி கொண்டார், இது கொஞ்சம் இந்த சுடுதண்ணி போத்தல் கொஞ்சம் சூடாயிக்குது, கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு போனா என்ன செஞ்சிடும் நிலைமை. சரி இவர் பார்த்தாரு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கும் நல்லா கொரட்டு தூக்கம். யாரே தூங்கினவரை பாய விட்டு வெளியே வந்து மண்ணுல பிறண்டிக்கார், உடம்பெல்லாம் மண். யாண்ட மண்? சல்லல்லாஹு கிட்ட பேத்து மருமா எழுப்பாட்டினார். எப்படி திரும்ப அலின்னு சொல்லவும் இல்ல, ஹசன் ஹுசைன் வாப்பான்னு சொல்லவும் இல்ல. என்ன சொன்னாங்க? யா அபத் துராப், ஓ மண்ட வாப்பான்னாங்க. ஓ மண்ட வாப்ப எலும்பு போட்டா யார பார்த்து? பாத்தீங்களா கம்யூனிகேஷன்? மாமக்கு மருமகனுக்கும், மாமக்கு மருமகனுக்கு கம்யூனிகேஷன் ஒன்றும் இல்ல. யா அபத் துராப், ஓ மண்ட வாப்ப எலும்பு போட்டாங்க. எலும்பி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்டையும் கேட்க இல்ல என்ன மருமகன் பிரச்சனை, யார்ட்ட கேட்கல. யார்கிட்ட? சும்மாலும் கேட்டீந்தா இன்றைக்கு சும்மா அப்படி கேட்டா மருமகன் சொல்லுவார் மாமா பார்த்து, மாமா எனக்குண்டா பெரிய யோசனை தெரியுமா, 20 வருஷம் நீங்க எப்படித்தான் வளர்த்தோ தெரியனா, என்ன பத்தி நான் தான் இப்ப யோசிக்கிறேன், உங்களை பத்தி நான் யோசிக்கிறேன் மாமா. மாமா சொல்லுவார் தெரியுமா, இல்ல ஏண்ட டேர்ன் முடிஞ்சு மகன், இப்ப உங்களோட டேர்ன் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏண்ட டேர்ன் முடிஞ்சு இப்ப யார டேர்ன்? உங்களோட டேர்ன், நீங்க வச்சுக்கோங்க. மாமாங்க மருமகன் கேட்கல, என்ன பாத்திமாக்கும் பிரச்சனை கேட்கவும் இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், யாருக்கும் ஷோல்டரை கொடுத்துட அழுகிறதுக்கு, டோன்ட் கிவ் தி ஷோல்டர் டு சம்வன் எல்ஸ் டு கிரை. சும்மா கேட்க வேணாம், ஏன் ஒரு மாதிரி ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, ஓ பள்ளிக்கொத்த ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, இல்ல இன்னைக்கு பேங்க் 2 லட்சம் ரூபாய் போடைக்குது நீ தாயே, 2 லட்சம் ரூபாய் போடைக்குது, 2000 ரூபாய் காசு கையில் இல்ல, அவன மூஞ்சப்படி பிரகாசிக்குமா? நீங்க போயிட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, அவன் சொன்னா 2 லட்சம் ரூபாய் போடைக்கு தாண்டா குடிப்பீங்களா? லைஃப் எதனால ஒன்று மாறிக்க மாட்டேன். யார்கிட்ட போயிட்டு சும்மா ஏவா பொறு மாறிக்கிறீங்க விட்ட சண்டையா கேட்க வேணாம். உங்களோட எவ்வளவு நெருங்கின கூட்டாளியாக இருந்தாலும் சரி, இந்த கேள்வி யார்ட்ட கேட்க வேணும். ஹதீஸ்ல வந்து குர்ஆன்ல வரலாறு 29 நாள் ஆச்சு நபியோட வீட்டுல நெருப்பு பத்தது. 29 நாள். என்ன நெருப்பு? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜினா செஞ்சிட்டாங்க, விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. எங்க பனு முஸ்தலிக் என்ற இடத்துல சஃப்வான் இப்னு முஅத்தர் என்ற சஹாபியோட இராத் அடிச்சாங்க என்ற செய்தி மதீனாவுல கொடி கட்டி பறக்குது. அப்படியே தீக்காட்டு சோசியல் மீடியா மாதிரி எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. 29 நாளா பேசுறாங்க எல்லாரும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை கேட்கல. யார்கிட்ட? நான் நீங்க கூட்டாளி ஐப்போம், இது உங்க வீட்டு பிரச்சனை, நான் தலை போட தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேளுங்க. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யக்னி. தேவையில்லாத கேள்வி கேட்கலாம் யார்கிட்ட. நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்ட உண்மைதானா? வேணாம், அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அது அவருக்கு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, சொல்லுவாரு வந்துட்டு. உமர் ரலியல்லாஹு 29 நாள் ஆச்சு. ஒரு ஒத்தர் கடைசிக்கு போயிட்டு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேர்ட்ட கேட்டாங்க. அபூபக்கர்ட்ட கேட்கல ரலியல்லாஹு தஆலா. ஏன் காரணம்? சொந்த மகள். சரி, மருமகன்ட்ட போனாங்க. ஒரு மருமகன் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அவரு கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உள்ள மக்களுக்கு உதாரணம் சொன்னார். அவர் சொன்னாரு, இது மாமியிலே மாமடே பிரச்சனை, இதுல நான் தலை போட விரும்ப இல்ல, இதை நீங்க பாத்துக்கோங்க, என்ன விட்டுடுங்க வாப்பாண்டாரு. யாரு? இது நல்ல ஒரு பதில். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க வாயா. அவங்க சொன்னாங்க, என்ன ஸல்லல்லாஹு யா ரசூலுல்லாஹ், இது சின்ன விஷயம் தானே, ஆயிஷாவை விட்டா வேற பெண்கள் இல்லையான்னு கேட்டாங்க. இதை விட்டுடுங்களேன், என்ன வரப்போகுது, உங்களுக்கு எத்தனை பெண்களை கல்யாணம் முடிக்கலும், இந்த விஷயத்தில் இவ்வளவு ஆட்டிக்கொள்ளணுமான்னு சொல்லி யாரு சொன்னாங்க? இது ஆயிஷாவின் மீது சந்தேகத்தை சொல்லல. எதுக்கு சொன்னாங்க? இது
அவங்கள கூல் டவுன் பண்றதுக்கு. ஆனா அந்த பதில் நபிக்கு திருப்தி காணல. மூணாவது போனாங்க. யார்கிட்ட போனாங்க? அலிட்ட, உமர்ட்ட போனாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டா அப்பதான் கேட்கறாங்க, அப்படியா, என்ன உங்களுக்கு சந்தேகமா? விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியா தருவானா? சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பகிரங்கமான இட்டுக்கட்டுனாங்க. 29 நாள் ஆச்சு, சும்மா பேச்சு வாய போடல. தயவு செஞ்சு சொல்றேன், பேரண்ட்ஸுக்கு, குடும்பத்தாக்களுக்கு, தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் நிக்காஹ்ல வானம் விட்டுடுங்க. லெட் டு லீவ், அவங்க வாழுவாங்க. கேட்கவான பேச்சு யாரும். இது எத்தனாவது காரணம்? 3. ஒன்று என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ். இரண்டாவது பேரண்ட்ஸ் உடைய பிளெஸிங்ஸ் இல்ல. மூணாவது தேர்ட் பார்ட்டி. இது மூணுக்கும் உங்கள்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கும். நாலாவது ஒரு காரணம் ஒன்று இருக்குது, பைனான்சியல் டிஃபிகல்டி, பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை. நல்லா இருந்தீங்க, திடீர்னு பெங்களூர் ஆகிட்டீங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாயிக்குது, கடங்கார வீட்டுக்கு வாரான், பிரச்சனை, பல சிக்கல்கள் வந்திருக்குது. இப்ப பல சிக்கல் வந்திருக்குது. இப்ப பைனான்சியல் ப்ராப்ளமாலையும் டிவோர்ஸுக்கு போக ஏறும் மார்க்கத்தில். எங்கட கல்ச்சர் இல்ல, எங்கட கல்ச்சர் அப்படி ஒன்று இல்ல. மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு 2008ஆம் ஆண்டு தான் ஆக கூட டிவோர்ஸ் நடந்திருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த பைனான்சியல் கிரைசிஸ். தட்ஸ் a history. இஸ்லாமிக்கல் ஏதும் பிரச்சனை இல்ல. இந்த ஹஸ்பண்ட் செலவழிச்சா ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாருன்னா யூ கேன் கெட் தி டிவோர்ஸ், நோ ப்ராப்ளம். அந்த கல்ச்சர் இலங்கையில் இல்ல. பைனான்சியல் ப்ராப்ளமும் ஃபேமிலி கிரைசிஸுக்கு ஒரு காரணம். எனவே சஸ்டைனபிள் எக்கானமி ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நான் வார மாசம் இன்ஷா அல்லாஹ் சஸ்டைனபிள் எக்கானமி என்ற தலையங்கத்தில் 2 நாளே பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கு சும்மா மில்லியன் கணக்கில் மக்கள் கூட ஏமாந்திக்கிறாங்க. பெட்டால் நடக்கிற வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்பாங்க. அது எந்த கல்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்? ப்ராஃபிட் இல்ல, பிக்ஸ் பர்சன்டேஜ். லொஸ்ட பத்தி பேசுறதே இல்ல. யூத்துக்கு சொல்றேன், be a entrepreneur. நல்ல entrepreneur மாறுங்க. எங்கே வேலை செய்ய வேணும், சம்பளம் வாங்குறால மாற வேணும். நீங்க சிஓவா இருந்தாலும் சம்பளம் வாங்குறீங்க தர கையை நீட்டி. உங்களுக்கும் இந்த முன்சிபல்ல வேலை செய்யறாங்க வித்தியாசம். அவரும் கையை நீட்டி சம்பளம் வாங்குறாரு, நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க. வித்தியாசம் பிகர்ல வித்தியாசம், வாங்குற அமௌண்ட்ல வித்தியாசம். entrepreneur மாறுங்க. இது படிக்க வேண்டிய பாடம். இஸ்லாம் பத்தி என்ன பேசிக்குது? எந்த ஒரு சஹாபியும் யாவா தீன் உடைய உழைப்பு செஞ்சு பங்களோர் காரணம் மாறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைய பணக்காரனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேக்குறாங்க, மாப்பட அனந்தர சொத்துல பங்கு தாங்கோன்னு சொல்லி. சொத்து இல்லன்னு சொல்லல, சொத்து இருந்துச்சு. நபிமார்கள் விட்டுட்டு போன சொத்து அனந்தர சொத்து இல்லன்னு சொன்னாங்க. இது 3வது. 4வது காரணம். எத்தனை சொன்ன? இப்ப 4. 5வது ஒரு காரணம் உண்டிக்குது. அந்த காரணத்துக்கு டிவோர்ஸுக்கு கட்டாயம் போகலும், கணவனுக்கும் போகலும், மனைவிக்கும் போகலும். அதுதான் காரணம். செக்சுவல் லைஃப்ல 2 பேரும் அன்ஹாப்பி. பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. செக்சுவல் நீட்ஸ் 2 பேரா ஒத்தரல பூர்த்தி செய்யலாம் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அல்லாஹ் வெச்சபடி இல்ல, அல்லாஹ் வெச்சபடி மருந்து செய்யலாம். எனவே நான் நேற்று பற்றி உங்களுக்கு பேசிட்டேன். இந்த 5 ரீசனால ஒருத்தருக்கு டிவோர்ஸுக்கு போகலாம். இந்த 5 ரீசன் போகலாம். 5 ரீசனுக்காண்டி போவாங்க. அதுல வரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, படிப்பில்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரியாது, தராதரம் இல்ல, இதெல்லாம் இதுக்குள்ள உள்வாங்கும். எனவே தயவு செஞ்சு சொல்றேன், கடைசியாக முடிச்சுக் கொள்றேன். உங்களுக்கு தெரியுமா, குடும்பங்களுக்கு மத்தியில குடும்பங்களை இல்லாமக்கிறது, ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை நாசமாக்குறது இவ்வளவு பெரிய பாவம் உண்டா? இதை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாப்பானாக.
எனக்கு உங்களுக்கு கண்குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கை நசீபாக்குவானாக. கடைசியா கேட்டுக்கோங்க, நாளை கியாமத்துடைய நாளையில ஆமால் நாமால் செயலேடுகள் கொடுக்கப்படும். இந்த 5 நாள் நாங்க படிச்ச பாடத்துடைய செயலேடும் கிடைக்கும். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நீங்க எந்த நோக்கத்துல கேட்கிறீங்கன்றது ரெக்கார்ட் ஆகுது. நான் எந்த நோக்கத்துல பேசுன்றது ரெக்கார்ட் ஆகுது. ஒரு ஸ்காலர் சொல்றாரு தஃசீர்ல, அவருக்கு நடந்த சம்பவம் சொல்றாரு. ஒரு நாள் அவரே ஒரு சிக்னல் லைட்டை கிராஸ் பண்ணினாராம். அப்ப ரெட் லைட் பத்தி கொண்டிக்கக்குள்ளதான் அவர் கிராஸ் பண்ணினாரு. அவரு ரெட் நோட்டீஸ், அவருக்கு ஃபைன் வந்திருக்குது, இத்தனை $1000 கட்டணும், இத்தனை $1 கட்டணும் உண்டு. ஆனாலும் கீழுக்கு போட்டிக்குதான், உங்களுக்கு இத சேலஞ்ச் பண்றதா சேலஞ்ச் பண்ணோம் மேலும் உண்டு ஒரு எதோண்டு. அப்ப இவரு 7 மணி போட்டிக்குதானே, இதை கேட்டு பார்ப்போமே சும்மா ஏன் அப்படி போட்டிக்கிறாங்க என்ற நோக்கத்துல அவரு அத கேட்டாராம். கேட்டு 10 நிமிஷம் போடலையாம், அவருக்கு ரிப்ளை வருகிறதாம் வித்த பிக்சர்ஸோட சேர்த்து. நம்ம பிளேட் இருக்குது, அவர் சீட் உட்கார்ந்து இருக்குது, அங்க லைட் பத்திர இருக்குது, வாகன கிராஸ் இருக்குது. அவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ள டெக்னாலஜிக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேலும் உண்டா, ஏன் உங்களோட லைஃப் அல்லாஹ் எப்படி ரெக்கார்ட் பண்றீங்க? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரகீபுண்டா முராக்கபான சிசிடி கேமரா. சூரத்துல் நிசாவுடைய முதலாவது ஆயத்தில் தானே உங்களோட லைஃப் உள்ளுக்கு ஒரு சிசிடி கேமரா இருக்குது, உங்களோட பெட்ரூம்ல வேலை செய்தது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உலகத்துக்கு படம் காட்டேன் யாருக்கும். உங்களோட பெட்ரூம்ல நீங்க யாருன்றது யாருக்கு தெரியும்? உங்களோட மனைவியை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நாளைய கியாமத்துல ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் வலது கையில கொடுப்பான், அல்லாஹ் ஏண்டே உங்களுடைய வலது கையில தந்துடுவானா. இன்னும் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் இடது கையில கொடுப்பான், அல்லாஹ் அதை மட்டும் பாதுகாப்பானா. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ. அல்லாஹ் சொல்றான், இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது இடது கையில. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ. இது ஒரு கூட்டம். இது ரெண்டும் எங்களுக்கு தெரியும். மூணாவது ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு என்ன தெரியுமா கொடுப்பான்? இடது கையில கொடுப்பான், முதுகுக்கு பின்னுக்கு எடுத்து கொடுப்பான். இடது கையில தான் கொடுப்பான். எங்க கொடுப்பான்? முகத்தில் கூட முடிச்ச மாட்டான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. எதுக்கு பின்னுக்கால? முதுகு பின்னுக்கு. அவங்க யாரு தெரியுமா? இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. குடும்ப வாழ்க்கையில தீன் இல்ல. குடும்ப வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் ஹாப்பி, சந்தோஷம். தீன கொது போடுவான குடும்பத்துள்ளுக்கு, மகரம் பேண்டில் விட்டுள்ளுக்கு, எல்லாம் ஹலால் விட்டுள்ளுக்கு. அஹ்லாக் இல்ல, பண்பாடு இல்ல, குணம் இல்ல, ஒன்றும் இல்ல. வீட்டுள்ளுக்கு போயிட்டு கேட்ட வழங்க வீட்டுள்ளுக்கு. வீட்டுள்ளுக்கு மார்க்கத்தை கொண்டு வாங்க. நான் ஒரே சொல்லுவேன், நீங்க இவத்தில் ஒரு 100 பேர் 200-300 பேர் இருக்கிறீங்க. நீங்க எனக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க நல்லவன் சொன்னா யூசுப் முஃப்தி நல்லம், ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 எல்லாம் 0. இதெல்லாம் ஜீரோக்கள் தான். இந்த 0 எப்போதுமே வெலிட் ஆகும். என் வைஃப் முன்னுக்கு 2 போட்டா தான். என் வைஃப் இதுக்கு முன்னுக்கு என்னதான் ஒரு 1 போட்டா தான் என்ன இந்த 0 எல்லாம் வெலிட் ஆகும். என் வைஃப் சொல்லிட்டா, நல்ல ஒரு நாடகம் நடிக்கிறாரு பள்ளியில, இங்க வாங்கலே காட வீட்டுக்கு வாங்கலே காட்டுறேன்டா, அது மாதிரி கேவலம் வேறொன்றுமே இல்லை. இது நாடகமாய்க்கும். நான் எங்க பேசுறேன், என்ன மௌன்மா 2 ஈக்கிறாங்க. அப்ப நாடகமாகிடும். வாழ்க்கையை நாடகமாக்க வேணும். வாழ்க்கையை ரியல் வாழ்க்கையா மாத்தும். ரியல் வாழ்க்கையா மாத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்குள்ள
நபிமார்களுடைய மனைவிமார்கள் அவனுடைய மனைவிமார்கள் அதை உண்மைப்படுத்துவாங்க. எஸ், அப்படித்தான். நாங்க அப்படி இல்ல, எங்கள்கிட்ட பலகீனம் இருக்குது. ஆனா அந்த பலகீனத்தை பூர்த்தி செஞ்சு நல்ல நிலையில வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. கணவனுக்கும் மனைவிக்கும் அதான் வித்தியாசம். மனைவிக்கும் 000 போட்டு கணவன் ஒன்று போட்டாத்தான் அது மனைவிக்கு என்ன செய்யும், அது இதாகும். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை பொருந்திக் கொள்வானாக. இந்த நேரத்தில் மிச்ச பேருக்கு நான் நன்றி செலுத்தணும். நன்றி தெரிவிச்சிட்டு உங்களுக்கு நான் டைம் தாரன்னு சொன்னேன். ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஒன்று தருவேன். யாருக்கு சரி என்ன சரி கேட்கணும்டா இந்த சப்ஜெக்டுக்குள்ள மட்டும் கேட்டுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் யாரும் சந்திக்கணும்டா இன்ஷா அல்லாஹ் என்ன சந்திக்கலும். நான் இருப்பேன், இங்க தான் இருக்கிறேன், தெய்வம்ல தான் இருக்கிறேன். இந்த சகோதரர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க எங்க ஆபீஸ் இருக்குன்னு சொல்லி, அவங்கள்ட்ட நம்பரை கேட்டு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலும். அதனால தயவு செஞ்சு கேட்கணும்ன்ற விஷயங்களை அதுக்குள்ள மட்டுப்படுத்தி கேட்டுக்கோங்க. குறிப்பாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் எல்லா வகையான ஏற்பாடையும் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் வளமையை போல எல்லா ஏற்பாடும் மேல லேடிஸுக்கு கீழே உங்களுக்கு பள்ளியினுடைய ஏசி பள்ளியினுடைய எல்லா வகையான அம்சங்களையும் ஏற்பாடு செஞ்சு தந்த பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும், அதே போல இங்க எஸ்எல் ஹப்புடைய எஸ்எல் முஸ்லிமுடைய சகோதரர்கள் மீடியா டீம் ஒன்று வேலை செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு வண்டர்ஃபுல் ஜாப் உண்டு. அவங்க 5-6 நாளும் இங்க இருந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பேர் லைவாக இந்த புரோகிரத்தை கேட்கிறாங்க. நாங்க இந்த பள்ளியில உங்களோட பேசுறது போல ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல 2-3 பள்ளியில பெரிய ஸ்கிரீன் போட்டு இந்த நிகழ்ச்சியை நேரடியாக அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் ஒரு இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு என்ன செய்யலாம், எங்களுக்கு இதெல்லாம் அடையிறதுக்குரிய வழிகள் இருக்குது. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் வே ஓபன் ஆகணும். பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு மீடியா யூனிட் வரணும். பிரசிடென்ட் மீடியா யூனிட் மாதிரி, பிரைம் மினிஸ்டர் மீடியா யூனிட் மாதிரி பள்ளிவாசலுடைய மீடியா யூனிட். அது இந்த இருக்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எங்கக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப ஹை டெவலப் ஆகிக்குது. ஆனா நாங்க இன்னும் டெவலப் ஆகலன்றதான் ஆத்திரமான செய்தி. எனவே அந்த அடிப்படையில பல சகோதரர்கள் இதுக்கு ஒத்துழைச்சாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அல்லாஹ் எல்லாருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. 6 நாள் டைம் ஒதுக்கி நேரம் காலத்தை ஒதுக்கி கஷ்டப்பட்டு நல்லதை படிச்சோடும் என்ற ஒரு நோக்கத்தோட ஆசையோட தேட்டத்தோட வந்திருக்கிறீங்க. உங்களோட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. உங்களோட ஆர்வம் தான் எங்களை பேச வச்சுச்சு. உங்கள்ட்ட இருந்த தேட்டம் எங்களுக்குரிய உம்மட மாறுப்புல புள்ளைக்கு தேவையான பால் வரது போல சில கட்டங்கள்ல உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் எங்கட வாயால என்ன செய்வான், வெளியாக்குவான். அது இல்லாம இது எங்கட சொத்தல், இது உங்களோட சொத்து. உங்களுக்கு தேவையான நாலேஜ் அல்லாஹ் எங்கட வாயால வெளியாக்கினான்னு தான் சொல்லணும். எனவே குடும்ப வாழ்க்கை அழகுபடுத்திக்கோங்க. உங்களோட துவாக்கள் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் அருள் செய்வானாக. யாரு கேட்க போறீங்க, யாருக்கு சரி சரி கேட்கணும்டா தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்க வேணும். இந்த பேசின தலையங்கங்கள்ல பொது விஷயங்கள் ஏதாவது இருக்கும்டா மட்டும் கேட்டுக்கோங்க. நான் அப்படி கேள்வி கேட்கறதுக்கு பேசவும் இல்லை, தெளிவாத்தான் சொல்லியிருக்கிறேன். நேத்தொரு விஷயம் ஒரு சகோதரர் கேட்டால் நான் 4 விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிங்க ஒன்று சொன்னேன். அப்ரிசியேட் பண்றது, என்ன செய்யறது, பாராட்டுறது. மற்றதே சொன்னேன், என்ன சொன்னேன், குவாலிட்டி டைம் கொடுங்க சொன்னேன். 3வது சொன்னேன் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, நேரம் கொடுங்க சொன்னேன். 4வது ஒன்று நான் சொல்ல நினைச்சேன் சொன்னால் குடும்பத்தோட சேர்ந்து பிள்ளைகளோட குடும்பத்தோட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட்ல என்ன செய்யணும். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல அதுவும் நடந்திருக்குது. என்டர்டைன்மெண்ட் மனிதனுடைய வாழ்க்கையில தேவையான ஒன்று. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ரேஸ் ஓடிக்கிறாங்க. யாரும் ரேஸ் ஓடிக்கிறாங்க. விஷயம் இதெல்லாம் மனுஷனுடைய லைஃப்ல பார்ட் ஆஃப் த லைஃப், பார்ட் ஆஃப் த லைஃப். நல்ல 2 பேருமாக சேர்ந்து நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பிடிமிட்டு பார்க்கணும். ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும். வாழ்க்கைக்கு தேவையான டாக்குமெண்ட்ரிக்கு பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட் லைஃப்ல ஒரு பார்ட். ஹதீஸ்ல வந்து பள்ளிக்கு பக்கத்துல கிரவுண்ட் இருந்துச்சு. மதீனா முனவரோட பள்ளிக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு, கிரவுண்ட். இன்றைக்கு ஸ்டேஜ்கள் பக்கத்துல கிரவுண்ட் இருக்குது, பன்சலுக்கு கிரவுண்ட் இருக்குது. இன்னைக்கு நீங்க அமெரிக்காக்கு நாங்க அதிகமா டிராவல் பண்றதுனால தெரியும், பள்ளி வாசல்களை கிரவுண்டா மாத்திக்க, பள்ளிய கிரவுண்டா மாத்தல, கிரவுண்ட பள்ளி ஆக்கிட்டு தொழுகை டைமுக்கு மட்டும் சொல்லா போட்டு சொல்லுவாங்க, மற்ற ஒலிபோல் போட்டது. ஏன்னா யூத்த பள்ளி வச்சுக்கணும். பள்ளியுள்ளுக்கு ஜிம்னேஷன்,
யூத்த பள்ளிகள் வச்சுக்கொள்ளணும். பள்ளி வாசல் என்பது கம்யூனிட்டி சென்டர். ஸல்லல்லாஹு பள்ளிக்கு பக்கத்துல கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்ட்ல வந்து மக்கள் விளையாடுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எட்டி பாக்குறாங்க. இப்படி எட்டி பார்த்து இருந்தாங்க. இப்ப சும்மா சொல்லுங்க, அப்படி எங்கட நோனை பார்த்தா நீங்க நாங்க என்ன சொல்லுவோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடுத்த சொல்லுவோம். ஏன்னா எங்கட மார்க்கம் நபியை விட பெரிய மார்க்கம். நாங்க மார்க்கம் நபிக்கும் சொல்லி கொடுக்கிறோம். அந்த அளவு கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியும். என்ன சொல்லிப்போம்? இப்படி எட்டி வச்சு பார்க்கிறேன். இது நான் சொல்ற ஹதீஸா? ஹதீஸ். எட்டி பார்ப்போம். பார்த்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு இதுல வச்சு பாருங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எடுக்கும் வரைக்கும் சலசம் உசுப்பா வச்சிருந்தாங்க. இத அவங்க சொன்னாங்க, பாத்திமா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்காத வரையில் நான் வச்சு கொண்டு அது மாதிரி பாக்கியனே கிடைச்ச எங்கேயாலும் அந்த இடத்துல எதை வச்சு கொள்றதுக்கு? அந்த இத்தியோப்பியாவோட இருந்து வந்த ஹபஷா வந்த மக்கள் விளையாட பார்த்து கொண்டிருந்தாங்க. இது லைஃப்ல தேவையான ஒன்று. இது என்டர்டைன்மெண்ட். ஹாலிடே நோம்பு லீவ் ஸ்கூல் லீவ் வருகிறதா குடும்பத்தை கூட்டு போவோம். கசுறு செய்யுங்க, ஜம்மு கசுறு செய்யலாம். நூலடி போனா கால 3 நாளைக்கு மசூது செய்யலாம். காலக்கழுக தேவையில்லை, கூதலுண்டா. ஆனா குளிச்சோடனா உங்களுக்கு மசூது செய்யலாம். கால இதெல்லாம் இருக்கிற முசாஃபிருக்கு பிரயாணம் போக்குள்ள அழகா போங்க. மார்க்கம் சொல்லி தந்த விஷயத்துல குடும்பத்துடைய போங்க. குடும்பத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு தீன் ஒரு நாள் விலகிக்காக கூடாது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா பாக்கியத்தையும் நசீபாக்கட்டும். என்ன கேட்க போறீங்களா? எனிவன்? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நல்ல விஷயம் அவங்க கேட்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி. அதாவது நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா டச் பண்ணினேன். உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஆக பயங்கரமான பாவமான கர்மம் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஜினா செய்வது. கல்யாணம் ஒன்று முடிச்சதுக்கு பிறகு ஒருத்தர் ஜினாவில் ஈடுபடுவார் என்றால் அவர் இந்த பூமிக்கு மேல வாழ்றதுக்கு தகுதியற்றவர் அல்லாஹ்வுடைய பார்வையில. சரிதானே? அவரே நான் இன்னும் சொன்னேன், யாருடைய தவறையும் இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேருடைய தவறு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஐடியாக மாறிடக்கூடாது. சிஐடியாக மாறிடக்கூடாது. கணவன் ஒரு தவறு செய்யறாரு என்றா அந்த தவறை தடுக்கிறதுக்குரிய வழியத்தான் யார் பார்க்கணும்? மனைவி கட்டாயம் பார்க்கணும். அதை டிவோர்ஸுக்கு ஒரு காரணமாக ஆக்கி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ரீசன் உண்டு இல்ல. ஆனா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னண்டா, எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், சொல்லி பார்த்துட்டோம். கணவன் கேட்கிறாப்புல இல்ல, அவருடைய மார்க்கத்திலே அவர் இருக்கிறார். அந்த ஹராத்தையே செஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த ஹராத்தை விட்டு வெளியே வாராரே இல்ல. அது இந்த ரிலேஷன்ஷிப் மட்டுமல்ல, வட்டியோட சம்பந்தம். வட்டியை விட்டு வெளியே வாராரு இல்ல. நல்ல தொழுகையாளி எல்லாம் நல்லா செய்யறார். ஆனா வட்டியோட தான் எல்லா டீலிங்கும் இருக்குது. என்ன வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிற ஹஸ்பண்டோட வைஃப் எப்படி வாழ்வா? குர்ஆன்ல சூரத்து தலாக் சூரா இருக்குது. சூரத்து நிக்காஹ் இல்ல, சூரத்து தலாக் 13 ஆயத்தை தான் இருக்குது. இந்த 13 ஆயத்திலையும் அல்லாஹ் ரகசியம் எப்படி சொல்றான்? அல்லாஹ் ரகசியம் எப்படி சொல்றான்? ஏன்னா அதிகமான பெண்கள் மாப்பிள்ள பாவம் தராத்தான் செய்யறாரு. வட்டி வாங்குறாரு, அனந்தரசத்தை கொடுக்க இல்ல, கலப்பிடம் செய்யறாரு, இப்படி என்னமோ ஒரு மோசடி செய்யறது யாரும் தெரியும். இந்த வைஃப் ஒரு நியாயத்தை கொண்டு வருவா. இப்ப என்ன செய்ய, இவன் விட்டுட்டு போனா மறு எங்க போய் தேடுறதுக்கு? யாரோடைய வாழ ஹராத்தான் தின்னோட வழியா? வாப்பாம் ஒரு ஏல மாப்படம், இப்படிப்பட்ட ஒரு கட்டம் கொண்டு வரும். இதுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 கண்ணும் தெரியாது. 18 வயசுல கண் பார்வை போயிட்டது. சவுதி அரேபியாவுடைய முஃப்தியா இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னா, இப்படித்தான் என் மாப்பிள்ள ஹராத்துல பிசினஸ் பண்றாரு, நான் எப்படி 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 எல்லாம் சொல்லணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டேன்.
கடைசியாக இந்த எனக்கு இப்படி ஒன்றுமே இல்லை, வாப்பா இப்படிப்பட்டவர், எனக்கு போறதுக்கு இடம் இல்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், நான் அழுது சொன்னேன், சண்டை பிடிச்சு சொன்னேன், எல்லாம் சொல்லி பார்த்து ஒன்றுக்குமே கேட்கிறாப்பட இல்ல, எனக்கு அவனோட வாழ்றதுக்கு அனுமதி இத கடைசியா எனக்கு இப்ப சொல்லி இருக்கிறாரு, இதுக்கு பிறகு ஏண்ட வர்த்தகம் வியாபாரம் சம்பந்தமாக நீ பேசினா உனக்கு டிவோர்ஸ். அதுக்கு சொல்ற தலாக்குல் முஅல்லக், தலாக்க இன்னும் ஒன்றோட கொண்டே தான் கனெக்ட் பண்ணி வச்சுக்குது. பேசினா என்ன ஆகிடும்? டிவோர்ஸ் ஆகிடும். இப்ப எனக்கு பேசாமிக்கு அனுமதிக்கான்னு கேட்டாங்க. அப்பத்தான் முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி ரெண்டு கண்ணும் தெரியாது, ஆனா அவர் சொன்னாரு, சகோதரி உக்தி, அன்பு சகோதரியே, நீ பேய்த்து தலாக்கு வாங்கி கொண்டு வாண்டாங்க. ஏண்டா உனக்குத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ وَمَن يَتَّقِ اللَّهَ يُعْظِمْ لَهُ أَجْرًا وَمَن يَتَوَكَّلْ عَلى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. இதெல்லாம் சூரத்து தலாக்குள்ள ஆயத்துகளா? அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ் கைவிட மாட்டான். இது கணவனுடைய தவற கண்டு பிரிஞ்சு போறதுக்கு வழி பார்க்கிறத விடவும் கணவனையும் திருத்திக் கொண்டு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு வழியை பார்க்கிறதா என்ன புத்திசாலித்தனமான வழி. இன்னும் ஒன்று கேட்டாங்க, சுவர்க்கத்துல எப்படி வாழுவோம் என்று சொல்லி. இங்க நீங்க அப்படி கேட்கல மௌலானா, இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க இந்த பெண்ணுடைய சுவர்க்கத்திலே வாழணும், இவங்க யோசிக்கிறாங்க, மேலுள்ளவங்க யோசிக்கிறாங்க இந்த ஆக்களுடைய எங்க வாழணும், சுவர்க்கத்தில் இந்த மண்டக்கும் தங்க மீக்குமான்னு யோசிக்கிறாங்க. யாரு? அல்லாஹ் அனைவரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்குச்சாக்கி வைப்பானாக. நிச்சயமாக இந்த கணவனோட இந்த மனைவியோட தான் சுவர்க்கத்தில் வாழுவோம். அல்லாஹ் எல்லாரையும் சுத்தமாக்கி தருவான். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எல்லாம் சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள உங்க எல்லாருடைய அகலாக்க பிடித்த மாதிரி இருக்கும். கரஜுலின், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அகலாக்க போலைக்கும். உங்களுக்கு யார் அதுக்குனது? ஏண்ட அகலாக்கு சொல்லாம, ஏண்ட அகலாக்கு நீங்க சுருக்கம் போவீங்கன்னு சொல்லாம சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அகலாக்கோட தான் சுருக்கம் போவீங்க. மனைவியும் அப்படித்தான் இருப்பா, கணவனும் அப்படித்தான் இருப்பாரு, பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு மேல ஃபிரௌனுடைய மனைவி போனா சுவர்க்கத்துக்கு, நல்லவள் சுவர்க்கத்துக்கு போய்த்திடுவா, கெட்டவ காபிராக இருந்தா நரகத்துக்கு போவாங்க. அங்க சேர்ந்து வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. அதனால தான் அல்லாஹ் இங்க ஹராமாக்கிறா. என்னத்த அந்த மார்க்கம் இங்க இல்ல, நன் முஸ்லிம்ஸ் உங்களுக்கு வாழ முடிச்சு கொள்ள இயலாது என்ற சட்டம் அதுக்குத்தான் தரப்பட்டிருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு 2 மனைவி 3 மனைவி கல்யாணம் முடிச்சாரு, அல்லது ஒரு பெண்ணுக்கு 4 கணவன் ஈக்காரு, இதெல்லாம் நாங்க அது இந்த அறிவைகளுக்கு கொடுக்கப்பட இல்லை. யாரோட இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்றது அதுக்கு பல வகையான கருத்துக்கள் அக்குவாலுகள் சொல்லப்பட்டிருக்கும். எந்த மனைவியோ எந்த கணவனோட யார் இருப்பாங்கன்றதெல்லாம் என்ன சொல்லப்பட்டில்ல. ஆனால் சுவர்க்கத்துல வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாத்திஹிம் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். சுவர்க்கத்துல போய்த்து நாங்க எல்லாரும் செட்டில் ஆகிடுவோம் சுவர்க்கத்துல. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். சுவர்க்கத்துக்கு எல்லாரும் போவாங்க. இப்ப நாங்க எல்லாம் சுவர்க்கம் போவோம். அல்லாஹ் எல்லாரையும் அனுப்பி வைப்பானாக. ஆனா சுவர்க்கத்துக்கு நாங்க எல்லாரும் போகக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. வாப்பட சுவர்க்கத்துல வாப்பா, உம்மட சுவர்க்கத்துல உம்மா, நானட சுவர்க்கத்துல நானா, மனைவிட சுவர்க்கத்துல மனைவி, புள்ளைட சுவர்க்கத்துல புள்ள. ஆனா யாருட சுவர்க்கம் மேல கீழ் எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப அங்க பெய்த்ததுக்கு பிறகு செட்லானத்துக்கு பிறகு சுவர்க்கத்துக்குள்ள செட்டில் ஆயிட்டோம். பெய்த்து செட்லானத்துக்கு பிறகு இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட குடும்பத்துல யாருடைய சுவர்க்கம் ஹயர் கிளாஸ்ல இருக்குதோ, மேல் இருக்குதோ, அந்த இடத்துக்கு எல்லாரையும் அல்லாஹ் அப்கிரேட் பண்ணிடுவாங்க. வல்லதீன ஆமனூ வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَمَا عَلَتْنَاهُمْ مِنْ عَمَلِهِمْ مِنْ شَيْءٍ. மாப்பட சுவர்க்கம் மேல இருந்தா முழு பேரையும் அல்லாஹ் அனுப்பிடுவான், அப்கிரேட் பண்ணிடுவான். எங்கேக்கு எல்லாரும் அனுப்பி மேல போங்க. குடும்பத்தில் ஒத்தரிந்தா போதும் இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போறதுக்கு ஒத்தரிந்தா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் எங்க? எல்லாம் எங்க? சுவர்க்கத்தில், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான்.
சிலாக்கள் வாப்பவால சுவர்க்கத்துக்கு போவாங்க, சிலாக்கள் புள்ளையால சொல்லிட்டு போவாங்க. ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும் லா ததுரூன அய்யுஹுமா அக்ரபு லக்கும் நஃபா. சிலாக்கள் வாப்பட சொத்து பிடிச்சிடுவாங்க, சிலாக்கள் மகண்ட சொத்து பிடிச்சிடுவாங்க. சிலாக்கள் கணவன் சுவர்க்கத்துக்கு, சிலாக்கள் மனைவிட சுவர்க்கத்துக்கு. மனைவி நல்லவளாக இருந்தா நாங்க எங்க பேசிடுவோம்? மனைவிட சொத்து பேசிடுவோம். அங்க பேய்த்து மாஷா அல்லாஹ் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என் உம்மா இந்த பக்கம், என் புள்ள இந்த பக்கம், என் மனைவி முன்னுக்கு இப்படி இருக்கிறாண்டா எப்படி இருக்கும்? உலகத்துல புள்ள பெருக்க பெருக்க வாப்பனோ யாரி ஆகிடுவாங்க, கபரு பேத்திடுவாங்க. எல்லாத்தையும் உண்டு பார்க்கலாம், சுவர்க்கத்தில் எல்லாத்தையும் உண்டு பார்ப்போம். சரி, எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இப்ப எல்லாத்தையும் பார்த்து பேசி சந்தோஷமா மாஷா அல்லாஹ் எல்லாம் செஞ்சு மலக்குமார்கள் வருவாங்க எங்களை பார்க்கறதுக்கு. நான் வாப்பா மாதிரி சொல்றேன், நானும் ஒரு வாப்பா, உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. மலக்குமார் வருவாங்க. இப்ப وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ. உங்களோட சுவர்க்கத்துடைய எல்லா கதவாலையும் மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. எல்லா கதவாலையும் வந்து சொல்லுவாங்க, ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா சலாம்? பிமா சபரத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு. ஏண்டா புள்ளைகளை கூட்டிக் கொண்டு, மனைவியை கூட்டிக் கொண்டு, கணவனை கூட்டிக் கொண்டு, உமா அப்பா கூட்டிக் கொண்டு சொர்க்கம் போறண்டா அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு பொறுமை வேணும். பொறுமைண்டா இங்க பாசிட்டிவ் திங்கிங். என்ன புள்ள கெட்டுத்தான் நீக்கிறான், நீங்க சொல்லணும் ஏண்ட துவா ஒரு நாளும் வீணாக இல்ல, இவன் ஏண்ட பாதைக்கு திரும்பி வருவா, கொஞ்சம் போறேன். நான் அப்படிப்பட்ட வாப்பமாருக்கு சல்யூட் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ கூட்டால் மறிக்கிறாங்க, எத்தனையோ கூட்டால் மறிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பொறுங்க, வந்து சேவை எங்கட துவா அழிக்கிறது, எங்கட துவா வீணாக இல்ல. அதுரத் வல்லாஹி அப்படி சொன்னார், அப்படியே தான். துவா வீணாக இல்ல, அதுக்கு பொறுமை வேணும். அதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். நாங்களே மெதுவா செய்றேன், என்னத்துக்குத்தான் நல்லா தந்தானோ தெரிய ஹசரத், நல்லா இந்த நிமம் பிறந்தத்தோடு தான் இந்த வாழ்க்கையை நாசமாயிட்டுன்றான். அப்படி செல்ல மனமத்தரும். ஒவ்வொரு புள்ளையும் சுவர்க்கத்துக்கு போற வழி. இன்னைக்கு ஒரு புள்ள கெட்டு போய்த்து மாப்பட பதுவா உம்மட பதுவாக கெட்டு போய்க்கிறது. பதுவா செய்வான். பிளீஸ் பிளீஸ் பாசிட்டிவா பேசுங்க. பிமா சபர்த்துமுண்டா, அங்க சபுரன்றது மாப்பா மௌத்தானா அலாமிக்கிறதல்ல, அங்க சபுரன்றது பாசிட்டிவ் திங்கிங். ரைட்? இப்ப எல்லாம் முடிஞ்சு சரி, சுவர்க்கத்திலையும் பெய்த்து அல்லாஹ் அருள் செய்வானாக. சுவர்க்கத்திலையும் பெய்த்து இப்ப எல்லாம் முடிஞ்சு, அவரு அங்க பெய்த்தல முடிஞ்சு. இப்ப கூட்டாளி மார் தேவைப்படுவாங்க. இப்ப யார் வேணும்? யார் வேணும்? கூட்டாளி மார். நூலடி போறதுக்கு இங்க போகணும்டா, வீட்டுல இருந்து நீ கேளவே, சுவர்க்கத்தில் நோய்க்கு மேல இருக்கும். கொஞ்சம் வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் மாட சேர்ந்து கொண்டு. அப்ப அங்க போய் ஒத்தனை தேடுவார், ஒத்தனைக்கு வேணும் எங்கேயோ தெரியனா, அடிச்சு பாப்ப வாட்ஸ்அப்ல. சரி, அடிச்சு பார்த்தா அவன் வாட்ஸ்அப் நரகத்தில் ரிங் ஆகுது. கூட்டாளி எங்க? நரகத்துல. வெரி ஃபுல் அப்செட். ஹதீஸ் இல்ல, குரான் இது, குரான். இப்ப ஃபுல் அப்செட் இருக்கு. மலக்கு மர அல்லாஹ் என்ன விஷயம் உண்டு அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அல்லாஹ் கேட்க என்ன விஷயம் இல்ல, இந்த கூட்டாளி ஒருத்தர் எங்க வர காணும், ஒரு நரகத்துல. பின்ன என்னை அங்கே அனுப்பிடு, நான் அங்க வைத்துட்டேன். இதான் கூட்டாளியா? எங்க அனுப்பி நாங்க வைத்தது? அவன் இல்லாத சுருக்கமா? அல்லாஹ் சொல்லுவான், அவன் இங்க கொண்டுருவோம். இப்ப மலக்கு மார்பேத்து அவனை கொண்டுருவாங்க. அப்ப மத்த ஆக்கள் கேட்பாங்க, இது என்ன நீதிமன்றத்தில் வித்தியாசமா, இவருக்கு இவர் இவரை மோசமா சொல்றாங்க. இல்ல இல்ல, இவருக்கு நல்ல கூட்டாளி சோதனைக்கார், அவருடைய ஸ்பான்சர்ஷிப்ல எங்க போறாரு இவரு. அப்பதான் நரகவா சொல்லுவாங்க, மாலனா மின் ஷஃபீஇன் வலா ஸதீகின் மின் ஹமீம், எங்களுக்கு ஒரு நல்ல கூட்டாளியாவது இல்லையாப்பா எங்களை ஸ்பான்சர் பண்றதுக்கு, எங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல கூட்டாளி உண்டாவது இல்லையா? குறைஞ்சபட்சம் அப்படிப்பட்ட கூட்டாளி மாறியாவது தெரிவிக்குங்க. எத்தனையோ பேர் கூட்டாளியுடைய ஸ்பான்சர்ஷிப்ல கனடா போயிட்டாங்க,
எத்தனையோ பேர் கூட்டாளிமாருடைய ஸ்பான்சர்ஷிப் எங்க வைத்தாங்க? அப்ரோட் வைத்தாங்க. ஸ்பான்சர்ஷிப் கூட்டாளிமாருடைய ஸ்பான்சர்ஷிப்ல சொர்க்கம் போகும் இன்ஷா அல்லாஹ். நல்ல கூட்டாளி, நல்ல கூட்டாளி மாஷா அல்லாஹ். சரி, இப்ப 2 கூட்டாளி சுவர்க்கத்துல சந்திப்பாங்க. உலகத்துல கூட்டாளி மாதிரி சந்திச்சா முதல்ல கேட்கிற கேள்வி சொல்லுங்க பாப்போம். சோமா என்ன செய்தி? புள்ள சோமா எப்படி? வைஃப் எப்படி இருக்கிறா? உம்மா எப்படி இருக்கிறாங்க? இதே கேள்விதான் சுவர்க்கத்துல கேட்பாங்க. وَأَقْبَلَ بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. கேட்பாங்க, எங்க குடும்பம் எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் தப்பியா? அப்படி கேட்பாங்க சுவர்க்கத்துல. சொல்லுவாங்க, இன்னா குன்னா கப்லு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன். என்ற குடும்பத்தை விஷயத்தெல்லாம் பயந்து 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 ஈந்தேன். என்ன மூத்தவன் வருவானோ தெரியாண்டு தான் அப்படி அஞ்சு கொண்டு ஈந்தேன். அவனும் வந்துட்டான். இன்னா குன்னா மின் கப்லு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா மின் அஸாபிஸ் ஸமூம். குர்ஆன் சொல்லுதா? சுவர்க்கத்துல கூட கூட்டாளி தேவைப்படும், சுவர்க்கத்துல கூட மனிதன் தேவைப்படும், சுவர்க்கத்துல கூட எல்லாரும் தேவைப்படுவாங்க. சுவர்க்கத்துல சந்தோஷமா இருப்போம். சுவர்க்கத்துல உலகத்துல நுரளி போறது எங்க போலாம்? நுரளி தானே போலாம்.